சோ இந்த இடத்துல வந்து நம்ம பேசி கிளியர் பண்ணுமே ஒழிய நம்ம சண்டை போடுறதுக்கு இங்க இல்ல. நீங்க என்ன நோக்கத்துல பேசுனீங்க, அவங்க என்ன நோக்கத்துல பேசுனாங்க. ஓகே, ஒரு இடத்துல வந்து சரி இப்ப இதுதானா அப்படிங்கிறது கன்வின்ஸ் ஆகி போகணும். ஓகேங்களா? இப்போ மேல மேல சண்டை போடணும், மேல மேல ஆர்கியூ பண்ணணும்னா பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? முதல்ல அப்துல், நீங்க வந்து கொஞ்சம் நார்மலா பேசுங்க. நீங்க பேசுறதே வந்து எப்படி தெரியுமா இருக்கு? மறுபடியும் ப்ரோவோக் பண்ணி மேல ஏத்தி விடுற மாதிரி இருக்கு. அப்படி பேசாதீங்க. நார்மலா நம்ம எப்படி பேசுவோமோ, அது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ரோ, எப்படி இப்ப பேசுவோமோ அவன் அப்படி பேசுங்க. நார்மலாவே பேசியிருக்கலாம். இல்ல ப்ரோ, அவன் நார்மலாவே அவங்களோட கருத்தை வந்து முன்வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இருங்க, ஒருத்தரா அந்த பேசுங்க. இடத்துல வந்து விஜய் வரும் சரியா இல்ல, அவன் நார்மலாவே அவங்களோட கருத்தை வந்து சொல்லலாம். அது எதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி இந்த மாதிரி அப்துல் விஜய் இல்ல, நான் டிஸ்க்ளைமர் தானங்க எழுதப்படாது. அது. இல்லங்க, அது வந்து எனக்கு புரியல. டிஸ்க்ளைமர் தானே. சரி, அது அவங்க எதுக்கு சொன்னது பண்ணணும்? டிஸ்க்ளைமர் தானே. இன்ட்ரோ பண்ணலையே, இன்ட்ரோ பண்ணாத ஒரு விஷயத்த எதுக்கு அவன் பண்ணணும்? அவங்க ஏங்க இன்டர் பண்ணாங்க, இன்டர் பண்ணிடாதீங்க. நான் ரிக்வஸ்டா தான் கேட்கறேன்னு ரிக்வஸ்ட் தானே வைக்கிறாங்க. என்னங்க இது? எல்லாமே தப்பு கண்டுபிடிக்கணும்னா அப்புறம் எல்லாமே தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். பிரச்சனை அங்க முடியவே முடியாது. யாராச்சும் ஒருத்தர் அமைதியா இருந்து யாராவது ஒருத்தர் பேச விட்டு கேட்டா தானே அங்க பிரச்சனை அமைதியாகும். அதையும் அதுதான் யோசிக்க மாட்டீங்க எல்லாருமே. அதுதான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுல கேட்டுட்டு இருந்தேன். நான் எந்த ஒரு இடத்துலயுமே நான் உள்ள வரல. ஓகேங்களா? இப்போ அப்படி இங்க என்ன வராத ஒரு தெரியுமா, இடத்துல நம்ம ஆர்கியூ பண்றதை தான் ஆகும். விட்டுட்டு அதான் அதேதான் அப்துல், அதுதான் பண்றது கரெக்ட். ஏன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு ஒரு தெளிவான பாயிண்ட்ல வந்துட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? இது இழுத்துக்கிட்டே ப்ரொலாங் ஆகிக்கிட்டே போகுது. சரிங்களா? உங்க பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, அவங்க பாயிண்ட் அவங்க சொல்ல. சரி, இதுதானா அப்படிங்கறத அதேதான் ஒரு ப்ரோ, இடத்துல நான் கன்வின்ஸ் ஆகி சொல்றேன். முடிச்சிருங்க. சொன்னதுதான் கரெக்ட். ஆபீஸ் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் பேசட்டும், நம்ம வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அனலைஸ் பண்ணி பேசிக்கலாம். அவங்களே பேசட்டும் 2 பேரும். இப்போ மோகனாவே இங்கே இல்லை, அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. விஜய், ப்ளீஸ் அப்துல் ஹசன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது கிளாரிஃபை கிடைச்சுன்னு நினைக்கிறேன். இது எனக்கும் விஜய்க்கும் உள்ள பர்சனல் பிரச்சனை. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டுமே பேசிக்கிறோம். நான் உங்களை யாருமே நான் இன்டர்ஃபியர் பண்ணல. சரிங்களா? நான் உங்க எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்றேன். சரிங்களா? ஹசன், அவர் மோகனாவும் போயிட்டாங்க. நான் அவங்க 2 பேர் மட்டும் நாங்கள் 2 பேர் தனியாக பேசிக்கிறோம். அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய், விஜய் இங்க பாரு விஜய், விஜய் இல்ல, நான் உங்க பெர்மிஷனோட நான் சொல்றேன். நான் கொஞ்சம் ஒரே நிமிஷம் விஜய், ஒரு நிமிஷம். இல்ல, என் பெர்மிஷன்லாம் இங்க தேவையே இல்ல. இல்ல ஹசன், ஹசன், இது சரியா, இது இன்னைக்கு பேசி ஆகணுங்கிற கட்டாயத்துல நான் இருக்கேன். நான் இல்ல பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் அமைதியா இரு ஃபேர். நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அவர் வெளியே போயிட்டாரு. நான் இப்ப சொல்லி பிரயோஜனமே இல்லை. இல்ல சார், அவரு ஒரு வாய்ப்பு கிடைச்சி வாய்ப்பை தேடி எங்க லாஃபிட் புல் டவுன் ஆவான்னு தேடி வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது அவர் வந்து எனக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அதான் அவர் பதில் சொல்லணும் நான் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ள மோகனா வந்து ரொம்ப ஹர்ட் ஆனதுனால மோகனா பேசணும்னு நான் விட்டேன். ஆனா இப்ப எனக்கு நான் இங்க ஹர்ட் ஆனது இருக்குல்ல, எனக்கு நான் அந்த ஹர்ட் ஆனதுனாலதான் நான் வந்து எனக்கு என்ன அந்த இடத்துல எனக்கு தலை குனிஞ்சு நின்னேன் நான். ஏன்னா நான் அந்த தப்பை செய்யவே இல்லை. நான் அவர் தீனா பேசினதை நான் எப்பயுமே நான் ஆதரிக்கவும் கிடையாது. அவங்க அது ஈவன் அதை ஹர்ட் ஆனதுக்கு அப்புறமும் நான் ஆதரிக்கிறேங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ஹர்ட் ஆச்சு. நான் அவ்வளோ நான் அவ்வளோ வந்து மோசமானவன் கிடையாது, கல் நெஞ்ச கொண்டவன் கிடையாது நான். ஓகேங்களா? எனக்கு நான் அப்படி இல்லவே இல்லை. அது ஒரு தப்பான நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அது நீங்க எனக்கு ஹசன் அந்த வார்த்தையை லாஸ்டா சொல்லிட்டு போகவும் இது என்னடா இப்படி சொல்றாரு, முட்டு கொடுக்குறேன்னு சொல்றாருன்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. நான் அதான் நான் கேட்டேன், நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, எனக்கு ஓகே. ஆனா இந்த என் பக்கம் திரும்பிச்சு இல்ல, அது எங்க திரும்பிச்சுன்னு நான் தேடும்போது எனக்கு வந்து இப்ப பர்சனலா இன்பாக்ஸ் பண்ணவங்க, டிஎம் பண்ணவங்களும் அதான் சொன்னாங்க, விஜய் தான் வந்து உன் பக்கம் திருப்பி விட்டாருன்னு. நான் அதை தான் நான் அவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க அதை வந்து நீங்க இன்டென்ஷனா பண்ணீங்களா, இல்ல நீங்க ஏதாச்சும் நடந்துருச்சா விஜய் நான் கேட்கலான்னு நான் நினைச்சேன். அவர் அதுக்குள்ள போயிட்டாரு. நான் இதை விட மாட்டேன். கண்டிப்பா அவருக்கு இந்த கேள்வி அவர் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசன், நான் ஒண்ணே நான் பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அவர் அது என்கிட்ட பேச எப்ப வேணா தயாரா இருக்கேன். நான் அவருக்கு நான் எத்தனை தடவை கால் பண்ணேன். அவர் பர்சனல் நம்பர் கூட என் நம்பர் அவர்கிட்ட இருக்கு. என் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறது, நான் வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் பாக்குறாரு, நான் அவர் வைக்கிற ஸ்டேட்டஸ் நான் பாக்குறேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கூட இருக்காரு. பட் ஆனா எனக்கு கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்? ஸோ அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியல, பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குல்ல, அதை என்கிட்ட தீர்த்துக்க வேண்டியதானே, பர்சனலா பேசிக்க வேண்டியதானே. அவர் பர்சனலா பேசிக்கணும் நான் விட்டு இருந்தேன் இத்தனை நாளா. அவர் பேசவே இல்லை. இன்னைக்கு அது இன்னொரு ஸ்பேஸ்ல வந்து அது ஒரு ரெக்கார்டர் ஸ்பேஸ்ல அதை பயன்படுத்தி நீங்க ஒண்ணு பண்ற அப்படின்னா எனக்கு கோவம் வருமா வராதா சார்? எனக்கு அது கிளாரிஃபை கொடுக்கணுமா கொடுக்கூடாது? அவரு நான் அதை கேட்டுக்கிறேன். ஏன்னா என்ன பிரச்சனைங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. நான் அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிப்பேன்ல. அது ஒண்ணுதான் சார். ஏன்னா நான் நம்பி நம்ம வீணா வந்து நம்ம அவரை விட்டுட்டு இருக்க கூடாதுல்ல. நான் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறேன், ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேங்கிறதுக்காக நம்ம தலையில ஏறி மிளகா அடிச்சிடக்கூடாதுல்ல சார். அதுக்காக தான் சார் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கும் அவருக்குமான பர்சனல் கான்வர்சேஷன். நான் அதனால தான் 2 பேரும் கேளுங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யாருமே
யாருமே வந்து என்ன சொல்றது இப்போ விஜய் நீங்க நல்லா தெரியும்ன்றீங்க. தெரியுங்கும் போது நீங்க வந்து என்ன ஒரு இடத்துல ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சேன், நம்மள அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்க மாட்டாங்கன்னு பாருங்க. பேசினதுக்கு அப்புறம் லாஃபிர் நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் நான் பேசிக்கிறேன், ஓகேவா? ஏன்னா முன்னாடி என்ன பேச விடல, அதனால தான் நான் வெளில போனேன். நான் பேசணும், பேசி சில விஷயங்கள் வந்து நான் இங்க தெளிவுபடுத்தணும். இல்லைன்னா இது வந்து ஏமால் அக்யூசியேஷன் வச்சுட்டு போற மாதிரி இருக்கு, அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால மோனா நீங்க பேசி முடிச்சிருங்க, நான் முடிச்சுட்டு விட்டுரு அத. அதுதான் எனக்கு இது கன்டினியூ பண்ணணும்னு எனக்குலாம் இஷ்டம் இல்லை. இதை நான் கன்டினியூ பண்ணி நான் என்ன பண்ண போனேன்னா, இல்ல நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்ல? ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க அவர் வந்து நான் ராணுவ பத்தி ஸ்பேஸ் போட்டு பேசினேன், அன்ஷிதா பத்தி ஸ்பேஸ் போட்டு பேசினேன், அப்புறம் வந்து நான் சௌந்தர்யா பத்தி ஸ்பேஸ் போட்டு பேசினேன்றாருல. நான் எத்தனை ஸ்பேஸ்ல ஹோஸ்டா இருந்திருக்கேன்னு இவருக்கு தெரியுமா? நான் எத்தனை கான்ட்ரவர்சிஸ் டாபிக் நான் ஸ்பேஸ் போட்டு பேசியிருக்கேன்னு இவருக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? சும்மா போற போக்குல எனக்கு உண்மையா சொல்றேன், லாஃபியர் கிட்ட நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே லாஃபியர் இப்போ சொன்ன விஷயம் நான் 200% அக்செப்ட் பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வந்து வன்மத்துக்காக ஏதோ பண்ணணும்ன்றதுக்காக பேசின மாதிரி தான் இருந்தது அது. ஏன்னா நாங்க வந்து சிவகுமார் பத்தி ஃபன்னா போட்டு பேசின அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான். அதுல இப்ப கூட நீங்க இங்க இருக்கவங்க லிசனர்ஸ் யாரு வேணும்னாலும் போய் அதை எடுத்து கேட்கலாம். ஹாசனோட டிஎல்ல இருக்கும், ஓகேங்களா? ஒரு வார்த்தை சர்க்காஸ்டிக்கா பேசியிருப்போமே தவிர ஒரு வார்த்தை வந்து மரியாதை இல்லாமையோ இல்ல வந்து கெட்ட வார்த்தையோ தப்பான வார்த்தையோ ஒருமையிலோ நாங்க பேசல, ஓகேங்களா? அது ஃபன்னா அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா போச்சு. ஈவன் அதுக்கு நீ யூடியூப்ல எடுத்து போட்டாங்க இல்லையா, அதுக்கு கூட கீழே ஃபுல்லா பாசிட்டிவ் கமெண்டாவும் நிறைய பேர் அது ஸ்ட்ரெஸ் பெஸ்டரா இருந்துச்சு அது இதுன்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா தான் போட்டிருந்தாங்க. சோ அப்படிதான் போச்சு அது. ராணவ் பத்தி என்னைக்குமே நான் தனியா ஸ்பேஸ் போட்டு பேசினது இல்லை, இது என்னால அடிச்சு சொல்ல முடியும், ஓகேங்களா? அண்ட் அன்ஷிதா பத்தி நேத்து நான் அன்ஷிதா பத்தி பேசுறதுக்காக நான் ஸ்பேஸ் போடல, நான் ஸ்பேஸ் போட்டது சும்மா போர் அடிக்குதுன்னு போட்டப்போ அன்ஷிதா டாபிக் ஆமா அஃப்கோர்ஸ் வந்தது, நாங்க பேசணும். அண்ட் சௌந்தர்யா பத்தி நான் தனியா ஸ்பேஸ் போட்டு பேசணும்னு என்னைக்கும் பேசினது கிடையாது. வேற ஸ்பேஸ்ல அந்த டாபிக் வந்தப்ப ஆமா நானும் பேசியிருக்கேன், அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? இதெல்லாமே நடந்திருக்கு. ஆனா சும்மா இவர் சொல்லணுன்றதுக்காக நான் ராணுவ பத்திலாம் நான் என்னைக்குமே ஸ்பேஸ் போட்டு நான் தனியா பேசுனது கிடையாது. பெருசா நான் ராணுவ அடிச்சதும் கிடையாது, ஓகேங்களா? நான் ஒரு விஷயம் ஒத்துப்பேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அகெயின்ஸ்டா இருந்தது நான் நிறைய பேசுனதுன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸை பத்தி, ஐ மீன் ஃபேன்ஸ்ன்ற பேர்ல அபியூஸ் பண்றவங்க, அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவங்க பத்தி தான் நிறைய பேசுறீங்கன்னு தவிர ஈவன் முத்துவை பத்தி கூட நான் எங்கேயும் பெருசா வந்து நான் தப்பாவோ இல்ல வந்து கான்ட்ரவர்சி நான் பேசினதே கிடையாது. நீங்க ப்ரூஃப் காமிச்சிட்டு நீங்க என்ன அக்யூசேஷன் என் மேல வைங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அவர் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம, அதாவது என்ன சொல்றது, குழந்தைங்களுக்கு கூட புரியும். இங்க எடுக்கிற வீடியோஸ் வந்து இங்க பேசுறது எதுவுமே நம்ம யாருன்னு எனக்கு தெரிஞ்சு இங்க ஹோஸ்டா இருக்கவங்களோ கோ ஹோஸ்டா இருக்கவங்களோ ஓரளவுக்கு மெயினா ஸ்பீக்கர்ல இருக்க யாருமே எடுத்து அதை போடல. அதை பர்டிகுலரா யாரு பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவனை போய் கேட்கறதுக்கு துப்பு இல்லாம அங்க போய் ஸ்டாப் பண்றதுக்கு முடியாம இங்க வந்து நீங்க ஸ்பேஸ் போட்டு பேசுறதுனாலதான் அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நீ போடக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு விஜய்க்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல, ஓகேங்களா? நான் என்ன பண்ணணும், நான் என்ன பேசணும், நான் என்ன யோசிக்கணும், நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது சொல்றதுக்கு விஜய் வந்து ஆள் கிடையாது, ஓகேவா? முத்து ஃபேன்ஸ் தப்பா நரேட்டிவ் செட் பண்ணது அந்த வீடியோ போட்டவன், அவனை போய் நீ கொஸ்டின் பண்ணு, முடிஞ்சா அவன் யாருன்னு கண்டுபிடி, அவனை கேளு எப்படா நீ போடுவ அப்படின்ட்டு. நான் பேசினது நான் ஜாக் ஃபேனுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இத்தனைக்கும் நான் ஜாக் டிபி தான் வச்சிருந்தேன், காமன் டிபி. இப்போ 2 நாளா தான் நான் டிபியே மாத்தினேன், ஓகேங்களா? சோ அப்படி இருந்தும் நான் ஒன்னும் நான் முத்துக்கு சப்போர்ட் பண்றேன் இந்த சில ஐடியெல்லாம் இருக்குல்ல, முத்துவோட போட்டோ வச்சுட்டு தப்பு தப்பா வந்து நரேட்டிவ் செட் பண்றது வேணும்ட்டு அந்த மாதிரி நான் பண்ணல, ஓகேங்களா? நான் என் ஸ்டாண்ட்ல என்னைக்குமே கரெக்டா இருந்திருக்கேன். அப்படின்னும் போது எவனோ பண்ண விஷயத்துக்கு நீ எப்படி என்ன கொஸ்டின் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு என்ன மோகனானா அவ்வளவு ஈஸியா போச்சா? மோனா யார் வேணா அடிக்கலாம், மோனா யார் வேணா கொஸ்டின் பண்ணலான்ற மாதிரி ஆயிடுச்சா? எனக்கு புரியலையே. ஒண்ணு பேச விட்டு கேட்கணும், அதை விட்டுட்டு நான் பேசிட்டே இருக்கும்போது இங்க பின்னாடி நீ பேக்ரவுண்ட் வாய்ஸும் கிளியரா கேட்க மாட்டேங்குது, நீ என்ன சொல்ல வரன்றதும் கிளியரா கன்வே ஆக மாட்டேங்குது. நீ பாட்டுக்கு பேசிட்டே இருப்பேன்னா அப்ப எனக்கு புரியல, என்ன ரெஜிஸ்டர் பண்ண விரும்புற நீ? இது ரெக்கார்டர் ஸ்பேஸ் தான். இது விஜய் திருப்பி வந்து கேட்டாலும் நான் சொல்லிக்கிறேன், விஜய் உனக்கு என்ன பத்தி பேச எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. நான் என்ன திருப்பி சொல்றேன், நான் என்ன பேசுவேன் என்ன பேசக்கூடாது, நான் ஸ்பேஸ் போட்டு ஹோஸ்டா இருந்தா என்ன டாபிக் பேசணும் பேசக்கூடாது சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, ஓகேவா? நீ என்ன எங்கேயுமே சொல்லவும் முடியாது. நான் எங்கேயுமே முத்துவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினது கிடையாது, முத்துவை பத்தி ஒரு ட்வீட் தப்பா போடுறது கிடையாது, ஒரு கமெண்ட் தப்பா போடுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிச்சு பேசு. சும்மா உன் வன்மத்தை காட்டுறதுக்காக எல்லார்கிட்டயும் நீ லாஃபர் கிட்ட பண்ற மாதிரி வேற யார்ட்ட பண்ற மாதிரிலாம் என்கிட்ட பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை நான் சும்மா விடவும் மாட்டேன், அதை நான் கடந்து போகவும் மாட்டேன் சொல்லிட்டு. இது நான் உனக்கு வார்னிங்காவே சொல்றேன். என் பேரை சொல்லியோ இல்ல என்ன நீ எங்கேயோ அக்யூஸ் பண்ற வேலையை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, இது நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அதையும்
நான் இது வந்து நீ வந்து முத்து ஃபேனா இருந்துட்டு இது நீ பண்ணனா அது உனக்கு தான். அப்ப நீ வந்து உன்னோட இதுவே நீ வந்து இது பண்ற மாதிரி நான் என்ன இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என் டாபிக் எதுக்கும் வரக்கூடாது இனிமேல். இல்ல கரெக்ட் தான். இல்ல என்ன என்ன அவர் பேசினதுக்கு நான் தான் ஸ்பேஸ் கொடுத்தேன், நான் தான் அவருக்கு உரிமை கொடுத்தேன். அவர் என்கிட்ட பேசினாரு. என்ன நிறைய இடத்துல அவர் அதை அப்துல் பண்ணியிருக்காரு. அந்த நான் கொடுத்த ஸ்பேஸை, நான் கொடுத்த உரிமையை, நான் கொடுத்த ரைட்ஸை அவர் எனக்கு எகென்ஸ்டாகவே பயன்படுத்திக்கிட்டாரு. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதை விட்டு நான் அவர் கூட நான் பேசுறதை நிறுத்திட்டேன். சரிங்களா? எனக்கும் அவருக்கும் பர்சனலாக இருந்ததெல்லாம் உண்மைதான். அவர் இப்போ பர்சனலாக இருந்ததை வச்சு நீ என்கிட்ட பேச நினைக்கிறது அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை அடிக்க நினைச்சா எப்படா புல் டவுன் ஆவான், கீழே தள்ளான்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பு. நான் வந்து டைரக்டா நான் பேசணும் நினைக்கிறேன். நீங்க ஜாக்லின் பேன்னா மத்தவங்க ஸ்பேஸ் எல்லாம் ஒட்டு கேட்டு அதுக்கு பேசி முடிவெடுப்பீங்களா? ஜாக்லின் பேன்னா விஜய் என்ன விஜய் நீங்க அனானிமஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? விஜய் இல்ல மத்தவங்க எல்லாம் எடுத்து நீங்க பேசலாம். முத்து பேரை அனானிமஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்களா? விஜய் ஏன் விஜய் இப்ப அனானிமஸ்ல இருந்தீங்க? ஸ்பீக்கர்ல இருந்தே பேசிக்கலாமே. அவ்வளவு ஜெகிரிக்குதா உங்களுக்கு? இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. இரு வர என்ன சொன்ன திருப்பி முத்து பேர் எழுதிங்களா? முத்து பேர் எழுதிங்களா? ஜாக்லின் பேனா பேசலாம் போடுவாங்க, அவங்க புடிச்சவர் பேசுவாங்க. அதை பத்தி எடுத்து நீங்க கமெண்ட்ரி பண்ணி பேசுவீங்களா? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? இல்ல எனக்கு புரியல. நீ என்ன நல்லவனே இப்ப சொல்ல வர? எனக்கு புரியல. நான் கெட்டவன் புரியல. இரு ஒரு நிமிஷம் ரொம்ப இதாகுது. ஜாக்லின் பேன்னா மத்தவங்க ஸ்பேஸ் போடுவாங்க, அதெல்லாம் எடுத்து கமெண்ட்ரி பண்ணி பேசுவீங்களா? ஜாக்லின் பேன் அவ்வளவுதான் இது இருக்குதா? விஜய் 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 இல்ல விஜய் விஜய் கோச்சிக்காதீங்க. இல்ல விஜய் 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 ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க அப்துல் முத்து பேண்டாமையும் சரி முத்துவையும் சரி எதுவும் தப்பா பேசல. ஒரு நிமிஷம் நீங்க விஜய் ஒரு நிமிஷம் அப்துல் டிஎம் வாங்களேன். டிஎம் பாருங்க விஜய் கோச்சுக்காதீங்க. விஜய் இருங்க விஜய் இருங்க விஜய். அவங்க உங்க பேண்டமையும் சரி முத்துவையும் சரி எதுவும் தப்பா பேசல. நீங்க முத்து பேன் அறுக்கத்துல சொன்னது ஜாக்லின் பேனுக்கு அறுக்கத்துல வந்தா மோகனா. ஏன்னா அவங்க வந்து மத்த ஸ்பேஸ் போடும்போது ஒட்டு கேட்டு அதை பத்தி பேசாங்கன்னா மோகனா ஜாக்லின் பேன் அறுக்கத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் ஜாக்லின் மோகனா சொல்றேன். நான் அருகதல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு அப்படி புரிஞ்சது நான் அதான் சொல்றேன். புரிஞ்சு ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லா புரியாம பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. சரியா விடு. ஒரு நிமிஷம். உனக்கு ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா என்ன சொல்றாங்க, என்ன அவங்க கன்வே பண்ண வராங்கன்றதே காதுல வாங்காம நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதுதான் கரெக்ட்னு பேசுற பத்தியா? இதத்தான் நான் தப்புன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி ஓகே. நீ ரொம்ப உத்தமனா இருந்தா உங்களோட வச்சுக்கோ விஜய். ஓகேவா? ஆமா விஜய் 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 அனாவசியமா வார்த்தை விடுற விஜய். ஆமா விஜய். ஆமா லாஃபியர் மியூட் போடுறீங்களா? லாஃபியர் மியூட் போடுறீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீ வர்றாங்க. லாஃபியர் நீங்க என் பண்ணிருங்க. ஸ்பேஸ் என் பண்ணிருங்க. விஜய் விஜய் ஃபர்ஸ்ட் கீழே இறக்கியா? லாஃபியர் இல்ல 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 யாரையுமே கீழே இறக்க வேண்டாம். இங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். விஜய் பேசிடுவாங்க. இல்ல நான் லாஃபியர் இருக்கலையா? பேசுங்க பேசுங்க. பேசுங்க 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 பேசுங்க. லாஃபியர் இங்க பாருங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து இப்படி எடுத்துட்டு போறதுக்கு வந்து அனுமதிக்கவே முடியாது. ஏன்னா இது தப்பா ரொம்ப தப்பா போற மாதிரி எனக்கு தோணுது. இது ஒருத்தருக்கு இல்ல லாஃபியர் மேல பேர் சொல்ல விட்டுட்டு பேச விட மாட்டீங்க. இல்ல சார் நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிடுறேன். எங்க தப்பாச்சு நீங்க லாஃபியர் இங்க நீங்க வந்து நீங்க உங்க ஹோஸ்ட் நீங்க உங்க ஸ்பேஸ் இது ஹோஸ்ட் நீங்க பேசுங்க. அது வேணாம்னு சொல்ல. எங்கனாலும் தப்பா இருக்கட்டும். எங்க தப்பா ஆரம்பிச்சிச்சு எங்க சரியா ஆரம்பிச்சிச்சுங்கிறதெல்லாம் நீங்க சொல்ல வரவே இல்லை. இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுங்கிறத மட்டும்தான் நீங்க பாக்கணுமே ஒழிய இதை தேவையில்லாம ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் சொல்றேன் இங்க மோகனா வந்து அந்த ஸ்பேஸ்ல இருந்தது. அது ஒரு மோகனா இங்க பாரு நான் சொல்றேன் கேளுங்க ஒரே நிமிஷம் சசன். அங்க அந்த ஸ்பேஸ் ஜாக்லினுக்கான ஸ்பேஸோ முத்துக்குமரனுக்கான ஸ்பேஸோ கிடையாது. ஒரே நிமிஷம்.
அந்த ஸ்பேஸ்ல ஜாக்லின் ஸ்பேஸோ முத்துக்குமரன் ஸ்பேஸோ அது கிடையாது. அங்க நின்னது ஒரு தனி மோகனாங்கிற ஒரு பொண்ணு, சரிங்களா? அந்த இடத்துல விஜய்ங்கிற ஒரு பையன் வந்து மோகனாவை பர்சனலா ஹர்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல நான் அதை வந்து மோகனா வந்து கேட்குறாங்க, அதை இப்படி பண்ணிடக்கூடாது விஜய்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு. விஜய் பதில் சொல்றாரு. ஆனா அவர் அது என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் பர்சனல் ஜென்ஸ் வச்சு நீங்க பண்ணி நான் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன், அதை மோகனாவும் நினைக்கிறாங்க பர்சனலா வெஞ்சன்ஸ் வச்சு பண்றாருங்கிறத. அதை அந்த அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எதனால வந்துச்சுங்கிறத அவர் தான் சொல்ல வந்தாரு. அதை சொல்ல வரும்போது என்ன பண்ணாருன்னா, ஜாக்லின் ஃபேன்ஸையும் முத்துக்குமரன் ஃபேன்ஸையும் இதை வந்து 2 பேத்துக்கு ஒரு கிளாஷ் உண்டு பண்ற மாதிரி அவர் பேசுறாரு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவர் என்ன சொல்ல வராரோ, உங்களுக்கு மோகனா கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதான் பேசணும். இப்போ நீங்க மோகனா வந்து ஜாக்லின் ஃபேன்ங்கிற ஒரு ஃபேண்டம் போட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசும்போது நீங்க அங்க போய் நீங்க இந்த கருத்தை வைக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இங்க நீங்க முழுக்க முழுக்க பர்சனலா வந்தீங்க. விஜய்ங்கிற ஒரு தனி மனுஷன் தான் தனியா வந்தாரு. முத்துக்குமரன் ஃபேனா அங்க வரல. இன்னொன்னு, அந்த இடம் ஜாக்லினுக்கான ஃபேனா அங்க யாரும் பார்க்கப்படல. மோகனாவை ஜாக்லின் ஃபேனாவை அங்க யாரும் அட்ரஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு நீங்க பர்சனலா பேசுங்க. நீங்க உங்களுக்கு என்ன உங்க பர்சனலா உங்கள்ட்ட மோகனாட்ட என்ன பிரச்சனை, நீங்க அதை ஏன் பயன்படுத்தி அவங்க அந்த இடத்துல நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணீங்க, அதை மட்டும் பேசுங்க விஜய். நீங்க அந்த பழைய கதையெல்லாம் ஜாக்லின் ஃபேன் கதை, முத்துக்குமரன் ஃபேன் கதையெல்லாம் இங்க கொண்டு வர வேணாம். அது ரொம்ப பர்சனல். அது எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணும். அது நிறைய பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க அது இங்க பொது இடத்துல, அதுவும் இந்த இடத்துல கொண்டு வரது ரொம்ப ரொம்ப தப்பு விஜய். கோச்சுக்காதீங்க, நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பேசட்டும். நான் ஆக்சுவலாக ஜாக்லின் ஃபேனு, மோகனா ஜாக்லின் ஃபேனு. ஆனால் விஜய், உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் நான் பேசினேன், இதுக்கு முன்னாடி பேசினேன். ஆனால் நீங்கள் ஒரு ஃபேண்டம் எடுத்துட்டு வர்றது, இது முடிஞ்சதை நீங்கள் ஏதோ இது பண்ணுறாங்க. முத்து ஃபேன் யாரு இருந்தாங்க? அவங்க இழுக்கல விஜய். நீங்க ரெக்கார்டிங் கூட கேளுங்க. முத்து ஃபேன் அவங்க இழுக்கல விஜய். இருங்க விஜய், நீங்க யார் பேசுறதுமே கேட்கல, ஒவ்வொருத்தரா பேசுங்க. பிபி, நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. விஜய், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கறேன். இப்போ நான் வந்து கத்தி வாய்ஸ் ரேஸ் பண்ணி ஆர்கியூ பண்ண நான் விரும்பல. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க வந்து நீங்க என்ன உங்களோட இது என்னன்றது சொல்லுங்க. ஏன்னா இது இப்படி போனாதான் இது முடிக்க முடியும். கத்துனா நீங்களும் கத்துவீங்க, நானும் கத்துவேன். ஓகேங்களா? அது பாக்குறவங்களுக்கும் அது பார்க்க நல்லா இருக்காது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு லாஃபிர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பேசினது இன்னைக்கு ஸ்பேஸ்ல என்ன நடந்ததுங்கிறத தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுனீங்க, அதுல நீங்க ஹோஸ்டா இருந்தீங்க. அதை வந்து யூடியூப்ல அவங்க முத்து ஃபேன்ஸும் வேற ஏதோ ஒரு ஃபேன்ஸ் பேசுறாங்கன்னு சொல்லி போடுறது உங்களுக்கு பிடிக்கல. அது முத்து ஃபேன்ஸ் பத்தி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்குன்னு ரெலவெண்டே இல்லாத ஒரு டாபிக்கை கொண்டு வந்து நீங்க பேசினதுக்கான ரீசன் என்னன்றது மட்டும் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அது எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து என்ன? இல்ல எவ்வளவு நாள் ட்ரை பண்ணேன், இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சு சொல்லிட்டேன். ஏன்னா லாஃபிர் வந்து முத்து ஃபேனு, ஏன்னா நானும் ஒரு முத்து ஃபேனு. அப்படின்ற பட்சத்துல முத்து ஃபேன்ஸை தப்பா சொன்னா எனக்கு பிடிக்கல. அதுக்கு ரீசன் நீங்களும் ஒரு ஆளா இருந்தீங்க. ஏன்னா மத்தவங்க ஸ்பேஸ் போடுறதெல்லாம் ஏற்று கமெண்ட்ரின்ற பேர்ல கேவலமா பண்ணிருந்தீங்க, அது எனக்கு பிடிக்கல. அதை இப்ப சொல்லுன்னு தோச்சு நான் சொல்லிட்டேன். லாஃபிர் வந்து முத்து ஃபேனு, முத்து ஃபேன் விஜய் சொல்லும்போது விஜய் பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. நான் முத்துக்குமரன் ஃபேன். இப்ப இருங்க, நீங்க முத்துக்குமரன் ஃபேனை அட்ரஸ் பண்ண தேவையில்ல. அது நியாயம் இல்ல. சரி, ஓகே, ஒரு நிமிஷம். திரும்ப நான் மியூட் பண்ற அளவுக்கு நீங்க வெச்சிக்காதீங்க விஜய். ஒருத்தங்க பேசினா விட்டு பேசுங்க விஜய். அதான் விஜய் சரியா இருக்கும். ஒரு டிபேட்னா நீங்க மத்தவங்க பேசுறத பேசுங்க. லாஃபிர், நானும் ஒரு நாள் லாஃபிர் பேசிக்கிறோம். நான் இதுல நீ கூட வராத, தயவு செஞ்சு. ஓகே, இல்ல அவர் முத்துக்குமரன் ஃபேன் என்ன சொல்றாருல, அதுக்கு சொல்றேன். நான் இங்க முத்துக்குமரன் ஃபேனா நான் நிக்கல. நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்க அப்புறம் தனியா பேசிக்கோங்க ப்ளீஸ். இப்போ நீ விஜய், நீங்க ஒண்ணு சொன்னீங்களா, நான் ஒரு விஷயம் கேவலமா பண்ணேன்னு. இப்ப நீங்க ஒரு விஷயம் கேவலமா பண்ணீங்க. அது என்ன நான் சொல்லவா? நான் வந்து ஒரு ஸ்பேஸ்ல போய் ஒட்டி கேட்டுட்டு இருந்துட்டு வந்துட்டு நான் ஸ்பேஸ் போட்டு பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, அது நீங்க பண்ண ஒரு கேவலமான விஷயமா நான் பாக்குறேன். நீங்க லைவ் கமெண்ட்ரி வச்சு, சாரி மறந்துட்டேன், லைவ் கமெண்ட்ரி ஏதோ ஒரு கமெண்ட்ரி பிளாக் பண்ணிட்டாலாம். ஏன்னா நீங்க ஜாக்லின் ஃபேன், அவங்க சவுண்ட் ஃபேன் இல்ல. நீங்க ஒண்ணும் உங்களை பேச வைக்கணும் அவங்க ஒரு இது கூட ரைட் பேசி நீங்க போயிட்டு நீ உங்களை பேச வைக்கணும் ஒரு இது கூட இல்லையா? நீங்க ஜாக்லின் மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், நான் பேச வைக்கல, எங்க மென்ஷன் பண்ணேன்? நான் பேச வைக்கல, எங்க மென்ஷன் பண்ணேன்? நான் பேச வைக்கல, எங்க மென்ஷன் பண்ணேன்? ஒரு நிமிஷம். சப்போர்ட் பண்ணல, இல்ல யார் சப்போர்ட் அவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸோ இல்ல அன்ஷிதா ஃபேன்ஸோ எதுக்கு இழுக்கிறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. நீங்க ரொம்ப பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்களா? ஒரு நிமிஷம். உங்க சொந்த அட்டென்ஷனுக்காக மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுங்க இல்ல, அததான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பார்த்தேன். இது டைம் கேட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்.
எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி விஜய். ப்ளீஸ் விஜய், நீங்க தேங்க்யூ இப்ப தேங்க்யூ. நாட்டுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. என்னன்னா ரொம்ப ஒரு நிமிஷம். அட்டென்ஷனால ஆமா சரி 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 இல்ல ஓகே 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 விஜய், ஒரு நிமிஷம். அன்ஷிதா ஸ்பேஸ்லயும் சரி, சௌந்தர்யா ஸ்பேஸ்லயும் சரி, எங்கேயுமே நான் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கர் ரெக்வஸ்டே கொடுக்கல. ஏன்னா ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் தந்தீங்க, உங்களை மேல வச்சிருந்தாங்க, நீங்களே தானே கீழே வந்தீங்க. அது நீங்க தான் சொன்னீங்க. சாரி, யாரு நானு கீழே வந்து நீங்களே சொன்னீங்க. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க. சாரி. அப்பா கடவுளே, ஒண்ணும் இல்ல. இப்போ ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க இருங்க, என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு ஹாசன் பாவங்க, அவர் கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாப்ல. தயவு செஞ்சு தனியா பேசுறதுன்னா பேசிக்கோங்க. இது வந்து எனக்கு இண்டிவிஜுவலா தெரியுது, இண்டிவிஜுவல் பிரச்சனையா தெரியுது, புரியுதுங்களா? இண்டிவிஜுவல் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ் சம்திங் இண்டிவிஜுவல். உங்களுக்குள்ளார இருக்கிற மேட்ரு இது. ஃபேண்டம் ஃபைட்டோ எதுவுமே கிடையாது. நான் எழுதி போட்டு தரேன். சிவப்ரோ அவங்க முத்து ஃபேனுக்கு அறிக்கை சொன்னாங்க, அதுக்கு தான் நான் வந்து எல்லாம் வந்துக்க மாட்டேன். இல்ல நான் முத்து ஃபேன்னா ஏங்க, நான் திரும்பவும் சொல்றேங்க, இது இண்டிவிஜுவல் ஃபைட்டுங்க. சரியா? முத்து ஃபேன் எந்த ஃபேன் எதுவுமே கிடையாது இங்க. இல்ல இல்ல அவங்க மோனவே இல்லைங்க. அதுக்கு நான் வந்து எல்லாம் வந்துக்க மாட்டேன், சத்தியமா வந்துக்க மாட்டேன். நான் திரும்பவும் சொல்றது அதேதான். சண்டை போட்டுக்கிறீங்களா போட்டுக்கோங்க, தனித்தனியா பேர் போட்டு சண்டை போட்டுக்கோங்க. ஏன்னா திரும்ப ஃபேன் ஃபைட்டா மாத்தி விடாதீங்க, முடிஞ்சு போச்சு. குழு காயது லாபிக் ப்ரோ, சிவா ப்ரோ லாபிட்டா குழு காய். விஜய் இங்க நீங்க உங்களை பர்சனலா வந்து விஜய்னு பேசுங்க. விஜய் நீங்க உங்களை விஜய்னு அட்ரஸ் பண்ணி பேசுனீங்கன்னா நீங்க பிரச்சனையே கிடையாது. சரி மோகனா, இப்ப மோகனா இங்க இல்ல, இருங்க நான் மோகனா இங்க இல்ல, நான் விஜய்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். நான் கேட்க விரும்புறேன். இங்க இருக்க எந்த லிசனர்ஸ்க்குமே தெரியாது. இங்க நான் சொல்லி முடிச்சேன், இங்க இருக்க எந்த லிசனர்ஸ்க்குமே தெரியாது இங்க எவ்வளவு பேக் ஸ்டோரி இருக்கு, லாஃப் இருக்கு, விஜய்க்கு என்ன நடந்திருக்குங்கிறது எந்த பேக் ஸ்டோரி யாருக்குமே தெரியாது. நான் கிளாரிஃபை பண்றேன். என்னன்னா, நானும் நீங்களும் ஒரு ஃபேண்டமை சார்ந்தவங்களா இருந்தோம். அந்த ஃபேண்டம்ல நம்ம 2 பேரும் இணைஞ்சு பயணிச்சோம். அந்த இடத்துல இருந்து நான் இல்ல சார், நீங்க முத்து ஃபேன் சொல்லும் போது நீங்க உங்க வாய அமைத்தின்னு உட்கார்ந்தீங்கல்ல, அப்பயே தொந்து நீங்க தான் விஜய் இந்த இடத்துல இந்த பேசிருக்கவே கூடாது விஜய். இது பர்சனல் ஸ்பேஸ். இது நீங்க உங்களை பத்தி நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க எது சொன்னீங்க முத்து ஃபேன் சொல்லும் போது இல்ல மோகனா அப்படி சொல்லாதீங்க, பர்టిక్యులர் விஜய் பெரியல்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. நீங்க தான் விஜய் கொண்டு வந்தீங்க இங்க. நீங்க தான் இங்க கொண்டு வந்தீங்க. இந்த டாபிக் இங்க கொண்டு வந்தது நீங்க தான். வேணா கீழே யாரா ஸ்பீக்கர் கொண்டு வந்து மேல லிசன்ல மேல கொண்டு வந்து கேளுங்க. விஜய் 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 இங்க தான் இருக்காரு. BB8 ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. யார் டாபிக்கை கொண்டு வந்தாரு? ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க விஜய் விஜய் உங்களுக்கு தெரியும் என்னையா, நான் சொல்றது மட்டும் இல்ல விஜய், அவங்க உங்களை பத்தி பேசுறாங்க, நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க. நீங்க போன ஸ்பேஸ் பத்தி பேசுறதுக்காண்டி தான் நான் இங்க வந்தேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்படியே பேருந்தா கூட முத்து ஃபேன் ஏத்தாங்கமா, அதுக்கு வந்து லாபி சார் கம்முனு ரொம்ப பாசம். விஜய் நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஸ்பேஸ் போட்டு தனியா அழுதுருந்தாரு அவரு. விஜய் இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தப்பா அழுகிறவங்க தனியா போட்டுலாம் யாரும் அழுக மாட்டாங்க, கோச்சுக்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லவா ஐயா, ஒரு நிமிஷம். இது வந்து இவங்க ரோஷினி அவங்களோட ஒரு இதுவா இருந்துச்சு, பிரச்சனையா இருந்துச்சு, அது வந்துச்சு, அது முடிஞ்சுது. அந்த மேட்டர் வந்து அவர் சாரி கேட்டாப்ல, அது அவங்களுக்குள்ளார ஒரு விஷயம், அது எப்படி போகுதோ அவங்க போய்கிட்டோம், அது முடிஞ்சுச்சு. அதை தாண்டி இப்ப எங்க கொண்டு வந்து இங்க தனியா உங்களோட ஒரே நிமிஷங்க காம் ஆகுங்க, தயவு செஞ்சு காம் ஆயிட்டு. நீங்க 2 பேரும் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்க ஆட்கள் தானே, காமா பேசுங்க. சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு 2 பேருக்குமே. நிஜமாவே ஏதோ ட்ரிகர் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். இவரு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்தா ப்ரோ, இவரு எக்ஸ்ப்ளோர் பண்ணா ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி அதான் பண்ணலாம், இருங்க 2 பேரும் பண்ணிக்கலாம். சிவா நான் உங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். சிவா நான் இதுக்கு மேல விட மாட்டேன். ரொம்ப பர்சனலா என்ன பேசிட்டாரு. நான் ஒரே நிமிஷம், நீங்க யாரும் ஸ்பீக்கர் வேணாம், நாங்க 2 பேரும் பேசிக்கலாம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு அவ கூட டைம் இல்ல, சாரி. ஓ தைரியமா பேசுங்க விஜய். போன் பண்ணா எடுக்கிறது இல்ல, பர்சனலா போன் பண்ணா எடுக்கிறது இல்ல. நீங்க இங்க நடக்கிற ஸ்பேஸ்ல வந்து உங்க வேலையை காட்டுறீங்க. நான் காட்டட்டுமா? இல்ல நீங்க இப்ப வேணாம் விஜய், இப்ப நீங்க இந்த வேலையை பாத்துட்டீங்க. இப்ப நீங்க ஸ்பேஸ்ல வந்து ஒரு வேலையை பாத்துட்டீங்க. அது வேணாம், இதுக்கு மேல நான் பர்சனலா பேச மாட்டேன். இதுக்கு மேல எல்லாத்தையும் உடச்சு பேசணும்னு நினைக்கிறேன். விஜய் நான் அதான் சொல்றேன் விஜய். ஐயோ நான் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம். போடும் போதே ஒரு தனி ஸ்பேஸ் போட்ட ஆளு நீங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் முத்து ஃபேன் சொல்றது ரைட்ஸ் கூட இல்ல. சரி ரைட். முத்து வந்து விரும்புற சொல்ற ஆளுங்க முத்து கன்சல்டிங் பேச கேட்டுக்கணும். சரி ஓகே. மத்தவங்க எல்லாம் கூட்டி ஆளெல்லாம் கூட்டி வன்மத்தை கிரியேட் பண்ண ஆளு நீங்க.
இப்ப நீங்க வந்து அவ்வளவு நல்லவரா சீப் எல்லாம் காட்டணும் அவசியம் இல்ல லாஃபி. நான் சரி இல்ல நான் இல்ல இன்னொன்னு ரொம்ப சொல்றேன். சூப்பரா எனக்கு சொல்றீங்க. இல்ல இல்ல எனக்கு இல்ல ரொம்ப என்னால சூப்பரா நான் சொல்றீங்க ஏன் பாஸ், முத்துக்குமரன் ரொம்ப சூப்பரா சொல்றீங்க. ஒரு குட் நிமிஷம் இருங்க. நான் ஏன் முத்துக்குமரன் ஃபேனா இருக்கேன் அப்படின்னா, முத்துக்குமரன் நல்லா விளையாடுறாரு ஒரு கேம்ல. நான் அவரை பத்தி ஸ்பேஸ்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நான் அவரை ஏதாவது ஜெயிக்கிறதுக்கோ, இல்ல அவர் மேல ஒரு அக்யூஷன் வைக்கும்போதோ, நான் என் கருத்தை சொல்லி, நான் அத அப்படி பார்க்கலங்க. அவர் அப்படி செய்யலங்கன்னு நான் சொல்றதுக்காக தான் நான் ஸ்பேஸ்க்குள்ள வந்தேன். எனக்கு இதனால எந்த ஒரு தனிப்பட்ட ஆதாயமும் எனக்கு தேவையில்ல. நான் அத நினைச்சு நான் இங்க வரவே கிடையாது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன். எனக்கு ப்ரொஃபஷன் இருக்கு. எனக்கு 1000 வேலை இருக்கு. நான் ஒரு கேம பார்க்குறேன். அந்த கேம்ல ஒருத்தன் உழைப்பு போடுறான். அந்த உழைப்பு போடுறவனுக்கு சரியான சன்மானம் கிடைக்கணும். அவனுக்கு தகுந்த இந்த இடத்துல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ள கிடைக்கிறது இல்ல. எனக்கு நம்பளால முடிஞ்சாச்சு இங்க இருக்க 4 பேராச்சும் அத பத்தி பேசுறத கேட்கறதுக்கும், நான் அவர பத்தி கொஞ்சம் சில அப்ரிசியேஷன் பண்றதுக்காகவும் தான் நான் இந்த வாய்ப்ப பயன்படுத்தி ஸ்பேஸ நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிம்பிள். இங்க முடிச்சுட்டேன். நான் முத்துக்குமரன் ஃபேனுக்காக நான் 24 மணி நேரம் முத்துக்குமரன என் மண்டையில வச்சுட்டு சுத்த முடியாது. எனக்கு ஒரு பெர்சனல் ஸ்பேஸ் இருக்கு. நான் ஒரு ஃபன் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு போட்டு, என்னோட பெர்சனல் ஃபிரெண்ட்ஸ கூப்பிட்டு வச்சு, நாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை விஜய்? இத நீங்க வந்து இதான் நான் பேக் ஸ்டோரின்னு சொன்னேன். நீங்க அன்னைக்கு நான் ஸ்பேஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே உள்ள வந்து என்ன சொன்னீங்கன்னா, "லாஃபீர் நீங்க முத்துக்குமரன் ஸ்பேஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது, நீ தனியா ஒரு ஸ்பேஸ் ரன் பண்ற. இது ரொம்ப தப்புன்னு நீங்க சொல்லி ஆரம்பிச்சீங்க. நான் அப்பவே ஸ்டாப் பண்ணி சொன்னேன். இது நான் எங்கேயும் முத்துக்குமரன்ங்கிற ஒரு டேக்க யூஸ் பண்ணவே கிடையாது. இது என்னோட பெர்சனல் முழுக்க முழுக்க பெர்சனல் ஸ்பேஸு. இது எங்களுடைய பெர்சனல் இடம். இது நான் என் வீட்ல என் கூட எனக்கு பிடிச்சவங்க நான் எப்படி பேசிட்டு இருக்கனோ, அது மாரி நான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்னோட இஷ்டம் விஜய்." அப்படின்னு நான் சொல்லும்போது, நீங்க திரும்ப என்ன சொன்னீங்கன்னா, நீ முத்துக்குமரன் ஃபேனு. அதனால இப்போ இங்க வந்த அத்தன பேரும் முத்துக்குமரனோட ஃபேன்ஸு. நீ இந்த முத்துக்குமரன் ஃபேன்ஸா நீ ஃபாலோவர்ஸ கெயின் பண்ண பார்க்குற. அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்க விஜய். இது அத்தனையுமே உங்களுக்கு என் மேல இருக்கக்கூடிய பொறாமையா நான் பார்க்குறேன். இங்க லாஃபீர் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் லாஃபீர் தான். சரியா? இந்த இடத்துல ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில இங்க யார் யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்படுறாங்களோ, முத்துக்குமரன் ஸ்பேஸ்ல அவங்க ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு வகையில ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க முத்துக்குமரனுக்காக. அதனால தான் அவங்க அடையாளப்படுத்தப்பட்டாங்க. இங்க நீங்க இப்ப நீங்க டார்கெட் பண்ணி பேசுறப்போ எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு அந்த அந்த ஸ்பேஸ்க்கு வரும்போது பேசுங்க. நாங்க முத்துக்குமரன் ஃபேனா வரும்போது பேசுங்க. என்னோட பெர்சனல் ஸ்பேஸ் அது. நான் ஹோஸ்ட் பண்ணி நான் ஃபன் ஸ்பேஸ் போட்டேன். அது என்னுடைய என்னுடைய மென்டல் பீஸ்க்காக. ஓகேவா? அந்த இடத்துல வந்து நீங்க ஏன் முத்துக்குமரன பத்தி பேசுறீங்க? நீங்க முத்துக்குமரன பத்தி ஏன் ஸ்பேஸ் போட்டீங்கலாம் கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. அங்க நீங்க தப்பா ஒண்ணு நடக்குதா? முத்துக்குமரனுக்கு எகென்ஸ்டா பேசுறோமா? இல்ல முத்துக்குமரனுடைய புகழுக்கு எங்கேயாச்சும் களங்கம் விளைவிக்கிற மாரி இருக்கா? வாங்க வந்து பேசுங்க. இத சுட்டிக்காட்டி சொல்லுங்க. லாஃபீர் இது தப்பா பண்றீங்க. லாஃபீர் இது தப்பா போகுதுன்னு சொல்லுங்க. பிரச்சனை இல்ல. நீ ஸ்பேஸ் போடுறதே தப்புன்னு இருக்குல்ல. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா, நான் ஸ்பேஸ் போடுறது என்னோட உரிமை. அது என்னோட ரைட்ஸ். ஓகேங்களா? அதுவும் இல்லாம அங்க யார் இருக்கணும், இருக்கக்கூடாதுங்கிறத பேசுறதும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அது ஆஸ் அ ஹோஸ்ட்டா. ஓகேவா? அது என்னோட பெர்சனல் ஸ்பேஸ் அது. நான் யாருடைய டேக்கையும் யூஸ் பண்ணல. யாரோட பேர்லயும் அங்க கூட்டம் கூட்டல. அங்க லாஃபீரோட பேர்ல தான் கூட்டம் கூடிச்சு. லாஃபீருக்காக தான் வந்தாங்க எல்லாரும். லாஃபீர தான் பேசிட்டு இருந்தோம். எங்கள பத்தி எங்கள நாங்களே கலாய்ச்சுக்கிட்டு, நாங்களே ஒரு மென்டல் பீஸ்க்காக பேசிட்டு இருந்தோம். எங்க பார்த்தாலும் ஒரே டாக்ஸிக்கா இருக்கு. எங்க பார்த்தாலும் போட்டு ஏதாவது ஒரு டிபேட் அப்படியே போயிட்டு இருந்ததுனால, எங்களுக்கு மென்டல் பீஸ்க்காக நாங்க போட்ட ஃபன் ஸ்பேஸ் அது. நீங்க அங்க வந்து இத நீங்க சொன்னீங்க. நான் அன்னைக்கே இத அட்ரஸ் பண்ணி நீங்க ஒரு 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 பப்ளிக் ஃபோரம்ல வந்து நீங்க இப்படி சொல்லும்போது நான் தடுத்ததுக்கு நான் அன்னைக்கே இத பேசியிருக்க முடியும் என்னால. அன்னைக்கே இன்னொரு ஸ்பேஸ போட்டு என்னால பேசியிருக்க முடியும். அன்னைக்கு இத உண்மையிலேயே வந்து நெறைய முத்துக்குமரனோட நலம் விரும்பிகள் வந்து என்ட்ட கேட்டாங்க. "லாஃபீர் இது தப்பா போயிடும் லாஃபீர். இது முத்துக்குமரன் ஆர்மி 2ஆ உடைஞ்சத மாரி காமிச்சிரும். அதேபோல முத்துக்குமரன் ஆர்மிய 2ஆ பிரிச்ச மாரி காமிச்சிரும். அதனால முத்துக்குமரனுடைய ஓட்டு வந்து பாதிக்கப்படும்." இப்படிலாம் நெறைய சொன்னாங்க. நான் அதுக்கெல்லாம் சரி எதுக்கும் நம்ம ஒரு காரணம் ஆயிறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தன நாள் கடந்து போனேன். உங்கள்ட்ட பெர்சனலா பேச கால் கூட பண்ணியிருக்கேன். நான் ஸ்கிரீன்ஷாட்டும் வச்சிருக்கேன். நான் இப்ப கூட காட்டுறேன். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதுலருந்து எல்லாத்தையும் நான் காட்டுறேன். என்னால முடியும். நீங்க எதுக்குமே பதில் சொல்லல. நீங்க என்கிட்ட வந்து பெர்சனலா லாஃபி நான் இந்த நோக்கத்துக்காக பண்ணேன், அந்த நோக்கத்துக்காக பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் விட்டுருப்பேன். இதுவரைக்கும் நீங்க அத விட்டுட்டு, பேசாம இருந்துட்டு, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, ஒரு ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல வந்து, நீங்க இப்படி ஒரு 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 நரேட்டிவ செட் பண்றீங்கங்கிறப்போ, நான் அத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்ப தெரியுது நீங்க பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு பண்றீங்கன்னு. அந்த பெர்சனல் வெஞ்சன்ஸ் என்ன? இப்ப பேசுங்க. நேரடியா மூஞ்சுக்கு மூஞ்சி வச்சு பேசுங்க. ஒன் டூ ஒன் பேசலாம். இங்க யாரும் வந்து எனக்காக பேச தேவையில்ல. நான் பேசிப்பேன். உங்களுக்கு நீங்க பேசுங்க விஜய். பேசுங்க இப்போ. லாஃபீர் தப்பித்தா கூட நடுவில் வரக்கூடாது. ஓகே, நான் ஃபுல்லா பேச முடியும். ஓகே, புரியுதா? ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா, நான் உங்கள மாரி கிடையாது. அடுத்தவங்க பேசும்போது நான் குறுக்க ஓகே பேசவே மாட்டேன். ஓகே ஏன்னா ஓகே எனக்கு மரியாதை தெரியும். ஃபர்ஸ்ட் ஓகேவா? நான் வெயிட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் மத்தவங்கள ஃபர்ஸ்ட் பேச ஃபர்ஸ்ட் விட்டு தான் நான் பதில் பேசுவேன். ஓகே எனக்கு ஓகே பெர்சனலா விஜய்ங்கிற ஒரு தேங்க்யூ மனுஷன் கூட லாஃபீர். பிரச்சனையே கிடையாது. அவர் இல்ல கருத்துல தான் தேங்க்யூ பிரச்சனை. லாஃபீர். நான் ஓகே கருத்த பேச லாஃபீர், விட்டு தான் நான் இப்போ பதில் மியூட் பேசுவேன். பண்ணிட்டீங்க. நீங்க மியூட் பேசுங்க. பண்ணீங்கன்னா பேசுவேன். அந்த தம்ஸ் அப் பேசுவேன். பண்ற வேலை எனக்கு வேணாம். நான் ஓகே உங்கள லாஃபீர். இந்த மாரி மியூட் பண்ணிட்டு பேச வைக்கணும்னு அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. நீங்க தேங்க்யூ ஹோஸ்ட் நீங்க ஒரு லாஃபீர். தடவ மியூட் பண்ணிக்கோங்க லாஃபீர்னா, நீங்க தேங்க்யூ பேச நான் லாஃபீர். வாய்ப்பு குடுப்பேன். பேசுங்க. நீங்க எவ்வளவு தேங்க்யூ. வேணா பேசுங்க. 1/2 மணி சூப்பரா நேரம் பேசுங்க. நான் பேசுறீங்க. கேட்கிறேன். ஐ வில் பேசுங்க. லிசன் யூ. தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு ஸ்பேஸ்ல நடக்கும்போது அபிஷேக் மட்டும் தான் இருந்தாரு. அன்னைக்கு நான் என்ன சொன்ன சொல்லிட்டு அபிஷேக்கை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்களா?
புரியவா? நான் எதுவும் சொல்லல. முத்துக்குமரன் ஓட்டு வந்து ஒரு வாரம் தான் இருக்குது. நம்ம வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம். உங்களை சொல்ல நானு, மத்தவங்க சொன்னேன். நம்ம அதுக்கு ஏத்தபடி நம்ம பண்ணோம். இப்படி ஃபன் பேஸ் எல்லாம் தேவையில்ல. நம்ம வந்து அதுல இன்னொன்னு வந்து உங்க மேல பசங்க வைக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு ஒர்த் இல்ல, ரவ கூட ஒர்த் இல்ல. பிகாஸ் நான் ஸ்பேஸ் போட்டு அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஃபேமஸ் வந்து எனக்கு தெரியல. நான் ஸ்பேஸ் போட்ட அந்த ஆளுங்க மட்டும்தான் நீங்க ஸ்பேஸ் போட்ட ஆளுல வந்தாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் வரல. உங்களை யாரும் ஒரு மனுஷனா கூட உங்களுக்கு கவனிக்கல. ஓகேவா? நான் ஸ்பேஸ் போட்டேன். நான் ஸ்பேஸ் போட்டதுல இருந்தா நீங்க தனியா ஃபன் பேசி சொல்லிட்டு ஒன்று பண்ணீங்கல்ல, அதுல ஆள் வந்தாங்க. அதுக்கு நான் ஃபுல்லா சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? இன்னொன்னு வந்து நான் சொல்றேன்னா, வேற என்ன கேட்டீங்க, உங்க மேல வன்மம்லாம் ஒரு ஒரு மண்ணகட்டி இல்லை. இன்னும் வந்து சாரி, இன்னும் சொல்ல இருக்கு. முத்துக்குமார் ஸ்பேஸ் வரும்போது நீங்க வந்து தனியா ஆளுங்களாம் கூட்டி ஏன் பேசுறீங்கன்னா, உங்களோட சொந்த சுய லாபத்துக்காக மட்டும்தான் பேசுறீங்க. இப்பவும் உங்க சுய லாபத்துக்கு மட்டும் தான் எல்லாத்தையும் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வம்பு இழுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. வம்பு இழுத்து வேணும்னு உங்க ஸ்பேஸ்ல ஆளுங்கெல்லாம் வர வச்சு பேசுறது வந்து உங்களுக்கு எப்பயுமே அது பழக்கம். அதெல்லாம் சொல்றேன். நீங்க என்ன என்ன சொல்ல எங்களுக்கு வந்து ஐ டோன்ட் கேர், பிகாஸ் ஐ எம் நாட் யூ திங்கிங். ஓகே, நீங்க வந்து ஒரே ஒரு ஒரு விஜய் ஒரு நீங்க இது கூட தமிழ்லயே work பேசலாம் नहीं விஜய், सॉरी நான் தமிழ்லயே கம்ஃபர்டபுள் தான், எனக்கு தமிழ் ओके मैं தெரியும். बोलता हिंदी में तू थोड़ा भी है ना वर्थ नहीं है, छोड़ दे. சரி விஜய், நான் ஒர்த் இல்லாம போயிட்டு போறேன். ஆனா எனக்கு என்ன இல்ல பிரச்சனைனா உண்மையை உங்ககிட்ட சொல்றேன், இப்ப வருத்தம் நீங்க இல்ல ஒரு லாஸ்ட். நரேட்டிவ் நீங்க செட் வந்து பண்றீங்களா விஜய்? பரவாயில்ல, நீங்க நரேட்டிவ் எடுத்துக்கோ. ஏன்னா நீங்க நரேட்டிவ் செட் பண்றத விட நான் அதிகமா செட் பண்ணல விஜய் லாஸ்ட். இப்ப நீங்க பேசுறதுக்கு நான் இல்ல வெயிட் இல்ல பண்ண விஜய், நான் பேசுறேன், இப்ப வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் வெயிட் பண்ண முடியாது. ஐ வில் கோ பிகாஸ் ஐ ஹவ் லாட் ஆஃப் ஒர்க். உண்மையே நான் ஃப்ரீயா இல்ல. ஏன் நீ விஜய் வெட்டி முண்டமா இருக்க. நீ உன் வேலையை பார்த்து நீ எதனா விஜய் பண்ணிக்கோ. நான் நீ பர்சனலா இதை விட எல்லாத்தையும் நான் உங்களை கூப்பிட்டு மரியாதை எதனா இல்லாம பேச பேசிக்கோ. முடியும் விஜய். நீங்க சாரி, மரியாதையா நான் பேசுங்க. போயிடுவேன் பாய். மரியாதைங்கிறது உங்க வயசுக்கு கிடையாது, நீங்க நடந்துக்கிறதுக்கு. எவ்வளோ சரி பேசுங்க அப்துல், பேசுங்க அப்துல், பேசுங்க அப்துல், கேக்குதா? அப்துல் இல்ல 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 பேரு கோச்சுக்காதீங்க. நான் கோச்சுக்காதீங்க. இது போன சொல்லுங்க சொல்லுங்க ஸ்பேஸுக்காண்டி பிபி, சொல்லுங்க. இல்ல போன ஸ்பேஸுக்காண்டி கண்டினியூஷன் தான் நான் நினைச்சேன். ஆனா இது வேற திசையில போயிருச்சு. ஊடல ஜாக்லின் வேண்டம், முத்து வேண்டம் வந்துருச்சு. அதனாலதான் ஊடல வர ஆப்ல ஆயிருக்கு. இது நீங்க ஓகே ஓகே, அது என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இதுன்னா எங்களுக்கு தெரியாது. நான் கோச்சுக்காதீங்க. நான் ஆக்சுவலா உங்களுக்காண்டி மட்டும்தான் நான் அங்க அந்த ஸ்பேஸ்லயும் நான் ஏறணும்னு நினைச்சேன். நான் இங்கேயுமே நான் வந்து பேசணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஏன்னா பிபி, உங்க தேங்க்ஸ். இருங்க இருங்க சொல்லுங்க இருங்க சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். அதாவது ஏன்னா உங்கள மாதிரி தான் எல்லா பேருமே நினைப்பாங்க. புரியுதா? இப்ப நான் இருக்கேன், நான் வண்டியில போய்க்கிருக்கேன், எந்த இதுன்னே தெரியல. டான்ஸ்னா அப்ப இவர் யாரு, கிங் ஆலன் தான் இருப்பாரு. அந்த இது ஞாபகம் வரும். எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்ப கிங் ஆலனா இல்லையா அப்படின்ட்டு அப்ப புதுசா யாருன்னா நீங்க அந்த இது அந்த இது உள்ள போய் ப்ரோ கேட்டு ப்ரோ அது ப்ரோ 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 இப்ப அவர் பேரை இழுக்க வேண்டாம். அவர் இல்ல ஸ்பேஸ்ல, இல்லாதவங்க பேரை இழுக்க வேண்டாம். இதுதான் ஐயா பிரச்சனையே ஆகுது. ஐயா ஓகேங்களா? ஐயா 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 இருங்கய்யா, அவரே சொல்லிட்டாருயா. வேண்டாம் ப்ரோ, வேண்டாம் ப்ரோ. அவரு இருங்கய்யா, இவரு பதிவு பண்ணுங்க. இவருன்னா அப்துல் பதிவு பண்ணுங்க. இருங்க. பேர் வேண்டாம். அப்துல் இருங்க. அவரே சொல்லிட்டாரு. அவரை இது பண்ணா ஒண்ணுமே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. புரியுதா? அப்படி ஏதாவது சொன்னா சொல்றாருங்க, அவர் சொல்றாரு கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துல நானும் இருக்கிறேன். அவர் நேம் வேண்டாம். நேம் இல்லாம அவருன்னு வேணா சொல்லுங்க. நேம் வேண்டாம், யார் நேமும் கிடையாது. வேண்டாம் ஐயா, சரி விடுங்கய்யா, சரி விடுங்க. அப்படிதான் தோணும். புரியுதா? ஏன்னா நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அதுக்காண்டி தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு. ஏன்னா அந்த இதுல இவர் தீனா வராம நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அதனால நான் இங்க வந்தேன். ஆனா இவர் விதிக்காண்டி, ஏன்னா நீங்க கேக்குதா பிபி பேசுறது? லாஃபிர் கேட்கலையா? லாஃபிர் நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க அப்துல், பர்சனலா சொல்லுங்க. பேசணும்னா நீங்க வந்து ரெண்டு பேரும் போன்ல பேசி முடிக்கலாம். நம்ம அன்னைக்கு அவர் எப்படி போன் பேசி எடுக்கல முடிச்சோம்? அப்துல், அவர் போன் எடுக்கல. இன்னொன்னு, அவர் இங்க எப்படி பேசினான்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. இது சரியான்னு நீங்க சொல்லுங்க அப்துல். இங்க இந்த பப்ளிக் ஃபோரம்ல இத்தனை பேர் கேட்குறாங்க. இங்க அவர் முத்துக்குமரன் ஃபேன் அவர் அடையாளப்படுத்திக்கிறாரு. அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸை கவனிச்சிங்களா? என்ன வார்த்தைகளை பேசுறோமோ அதை பொறுத்து தான் மரியாதைங்கிறது அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். இங்க அவர் திரும்ப திரும்ப முத்துக்குமரன் ஃபேன் அவர் அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்லுங்க. அது அவருக்குமே அது பாதிப்பா முடிஞ்சிடும். முத்துக்குமரன் அப்படி பேசக்கூடியவர் கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப கவனமா பேசினாரு. அது இல்லாம அவரை டீஸ் பண்ணி அவர் அவமானப்படுத்தினப்ப கூட அவர் வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமா யூஸ் பண்ணாரு. தயவு செஞ்சு சொல்லுங்க,
அவரோட ஃபேனுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேச வேணாம்னு சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டட் ஸ்பேஸ். எத்தனை வருஷம் கழிச்சு வேணா அவரை கேட்டுக்க சொல்லுங்க இந்த ஸ்பேஸை. அவர் எவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசினாரு என்ன அப்படின்னு. நான் அவரை பேசிட முடியும். இப்போ கூட அனானிமஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாரு பயந்துட்டு என்கிட்ட பேசுறதுக்கு முடியாம. ஏன்னா என்ன டீஸ் பண்ணா இதுதான் என்ன லாஸ்ட் ட்ரிகர் பண்ணி இதுதான் ட்ரிகர் பண்றது. யார் இப்ப ட்ரிகர் நீங்க பண்ண இதை அப்துல்? ட்ரிகர் பண்ணி அப்துல் விடுறீங்க, நான் அடுத்த ஒண்ணு சொல்றேன் ஆள் அப்துல், வந்து நான் சொல்றேன் இருப்பாரு. இப்போ இது நீங்க முடியாது, மண்ணாங்கட்டின்னு இது நான் க்ளோஸ் உங்களை ஆகாது. சொல்றேன். நான் உங்களை இருங்க அப்துல், நான் உங்களை இப்படி சொன்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆகுமா ஆகாது அப்துல்? ஒரு பப்ளிக் ஃபோரம்ல உங்களை இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசினா உங்களுக்கு கோபம் வருமா வராது அப்துல்? அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க இந்த வருதான் ஸ்பேஸ்ல bro. இப்ப பயணிக்கிறதுனால நீங்க நான் அதே கேக்குறேன். தானே பாத்துட்டீங்க, அந்த மாதிரி நான் பேசுற நீ. அப்துல் வேண்டாம் ப்ரோ. அப்ப புரியுது அப்துல். மத்தவங்க கையாளும் போது இப்போ மத்தவங்க வந்து அவதூற கையாளும் போது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு பர்சனல் அட்டாக் பண்ணும்போது இங்க யாருமே கேட்கறது இல்ல. ஆனா நீ பண்ணாத லாஃபின்னு நீங்க தடுக்கிறது இருக்குல்ல அப்துல். அப்ப நீங்க அவங்க கையுமே கட்டி போட்டுக்கணும். நீங்க என்ன மட்டும் கட்டி போட்டுட்டு நீங்க என்ன மட்டும் பேச வேணாம்னு சொல்றது எப்படி நியாயமாகும் அப்துல்? நீங்க அவர் பேசுனது எவ்வளவு கொச்சையா இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அப்படி பேசுவோமா நம்ம யாராச்சும் ஒரு டிபேட்ல? யார் அது? நீங்க ஏன் பேச விட்டீங்க? நான் உங்களை ஆ என்ன சொன்னேன்? நான் ஏன் பேச பேச விட்டேன்னா ரிமூவ் அவருக்கான பண்ணுங்க. மரியாதை நான் அதுல ரிமூவ் பண்ண சொன்னா பாத்துக்கணும்ன்றேன். அவரை பத்தி அவரே வெளியே காமிச்சுக்கிட்டோம். அவர் எப்படிங்கிறத நான் அவரே என்ன சொன்னேன்? காமிச்சுக்கட்டும்ன்றேன் இப்ப நான். இந்த மாதிரி பதிவு பண்ணி இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, அவரை கேட்க மாட்டீங்க, வாங்க மாட்டீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்றீங்க. நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டாபிக் வரும்போது ரிமூவ் பண்ணிருங்க, கீழே இறக்கி விடுங்க. நான் சொல்ல அவரை மேல வச்சு இல்ல பேசிட்டு அப்துல், ஐயோ இப்ப இந்த வந்துட்டு இந்த ஸ்பேஸ் மாதிரி சொன்னா போட்டதே எப்படி? அவருக்காக தான். இந்த ஸ்பேஸ போட்டதே அவருக்கு பேசணுங்கிறதுக்காக. நான் எப்படி அவரை விடுவேன்? அவர் இங்க பேசட்டும். அவர் என்ன வேணா ஹிந்தியில பேசட்டும், இங்கிலீஷ்ல பேசட்டும், இல்ல போர்த்துகீஸ்ல கூட பேசட்டும். ஆனா பேசட்டும். அவர் என்ன பேசுறாருங்கிறத பொறுத்து தான் அவருக்கு மரியாதை இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்கட்டும். இங்க எல்லாரும் வந்து முத்துக்குமரன் ஃபேனுங்கிற ஐடென்டிட்டி எனக்கு தேவையே கிடையாது அப்துல். சரிங்களா? அது எனக்கு கண்டிப்பா தேவையே கிடையாது. எப்பயுமே தேவையில்ல என் லைஃப்ல. ஏன்னா அவர் அந்த முத்துக்குமரனுங்கிற பேரால எனக்கு இப்ப நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணேன். நான் மனுஷன். நான் எந்த தப்பு வேணா பண்ணிருவேன். அந்த தப்புக்கு அவரு வந்து காரணமாக மாட்டாரு. சரியா? அதனால நான் வந்து பயப்படுறேன். அந்த 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 டேக்க நான் என் மேல மண்டையில சுமக்கிறதுக்கே. நான் முத்துக்குமரன் ஃபேன் எங்கேயுமே நான் அடையாளப்படுத்திக்கல. நான் லாஃபிராவே என்ன பாருங்க. லாஃபிர் தவறு செய்வாரு. லாஃபிர் வாழ்க்கையில என்ன வேணா பேசுவாரு. அது தப்பா இருந்தா மன்னிப்பு கேட்டுக்குவாரு. அவ்வளவுதான். அப்படி நினைச்சுக்கோங்க. இங்க தவறு செய்தவன் மனுஷனே கிடையாது. நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த இடத்துல வந்து அவர் முத்துக்குமரன் ஃபேன் திரும்ப தன்னை அடையாளப்படுத்திட்டு இங்க அவர் மரியாதை இல்லாம பேசிட்டு போறது, அப்ப இந்த ஃபேன்ஸே இப்படிதான் போல அப்படின்னு ஒரு டேக் வருது இல்ல அப்துல்? அத நீங்க விரும்புறீங்களா அப்துல்? நான் அதை முழுசாவே கேட்கல. நான் இப்பதான் வந்தேன். ஓகேவா? அவர் என்ன சரி ஓகே. பேசினாரு, வாங்கினாரு, சரி அதான் ஓகே. கேட்கல. சரி சரிங்களா? ஓகே அப்துல். அப்ப நான் என்ன பிரச்சனை சொல்ல இல்ல வரேன்னா, எனக்கு. இது வேண்டாம், விட்டுருங்க அப்படின்ற சரி மாதிரி இல்ல நான் சொல்ல அப்துல். வரேன். நான் ரெண்டு நான் பேரும் சொல்லுங்க. விட்டுறேங்கிறது பிரச்சனையே இல்ல அப்துல். இங்க நான் விட்டதுனால தான் எனக்கு இங்க வந்து நிக்குதுன்னு நெனைக்கிறேன். இங்க அந்த 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 பெர்சனலா ஒரு ரோஷினின்னு ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை. அது அவங்க ஹர்ட் ஆயி அழுகுறாங்க. அதுக்கு காரணம் லாஃபிர்ன்னு முடிக்கிறது எப்படி அப்துல் சரியாகும்? நான் அந்த கருத்துல ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த சம்மந்தப்பட்டவர் அந்த கருத்த சொல்றாரு. அந்த கருத்துக்கு நான் ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லும்போது, ஓகே அந்த கருத்து தப்பா இருக்குன்னு எனக்கு சொன்னதுக்கு அப்புறம், அத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இது தப்பு. யாருக்கு நடந்தாலும் தப்புன்னு நான் சொல்லிட்டேன். முடிஞ்சிருச்சுங்களா அப்துல்? இது மட்டும் தான் நான் சொல்ல ஓகே நினைக்கிறேன். அந்த இன்னொன்னு டாபிக் சொல்ல வேணாம், நினைக்கிறேன். இந்த இந்த டாபிக் இடத்துல வேண்டாம். எங்கேயுமே ஜாக் ஃபேனோ, என்கிட்ட யாரும் முத்துக்குமரன் இல்ல. ஃபேனோ வரல. தயவு செஞ்சு சொல்லுங்க அவர்கிட்ட. பர்சனல் ஸ்பேஸ்ல பர்சனலா பேசிக்க சொல்லுங்க. அவர் எந்த டேக்கையும் தூக்கி சுமக்க வேணாம்னு சொல்லுங்க. அவருக்கு யாரும் குடுக்கல. அந்த முத்துக்குமரன் ஃபேனுங்கிற ஒரு 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 அங்கீகாரம் யாரும் குடுக்கல. சரிங்களா? அவர எடுத்துக்க வேணாம்னு சொல்லுங்க. அப்படி அங்கீகாரம் அவருக்கு வேணும்னு நினைச்சாருன்னா, அவரு ஏர்ன் பண்ணிக்கட்டும். அவர் நல்ல வார்த்தைகள பேசி முத்துக்குமரன் மாரியே பேசுறாருய்யா, பரவாயில்லையா முத்துக்குமரன் ஃபேன் அப்படின்னு அந்த 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 அப்ரிசியேஷன் அவர் வாங்கிக்கட்டும். சரிங்களா? இந்த மாரி மரியாதை இல்லாம பேச வேணாம்னு சொல்லுங்க பப்ளிக் ஃபோரம்ல. உங்களுக்கு ஒரு வேளை அப்துல், நான் பேசுறது என்னடா நீ நான் நடுவுல வந்தேன்னு நீங்க சொன்னீங்க. அதனால சொல்றேன். நீங்க வேணா போய் நடுவுல இந்த ஸ்பேஸ்ல ரெக்கார்டட் ஸ்பேஸ் திரும்ப போய் கேட்டுக்கோங்க. இதுல என்ன பேசியிருக்காருங்கிறத. நீங்க மத்தவங்கள எதிர்ல பேசக்கூடிய நபர ப்ரொவோக் பண்ற மாரியும், ட்ரிகர் பண்ற மாரியும் வார்த்தைகள உபயோகிச்சாரு. சரிங்களா? இப்ப அதே இடத்துல நான் இல்லாம வேற யாரா இருந்திருந்தாலும் ரொம்ப கண்ணியம் இல்லாம அவருக்கு ஈக்குவலா பேசியிருப்பாங்க. நான் அந்த கண்ணியத்த அவருக்கு குடுக்க நெனச்சேன். அவர் திரும்ப அத என்னென்னமோ பேசி என்ன ப்ரொவோக் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் ப்ரொவோக் ஆவாதனால. அவரால ஒரு சரியா ஒரு கருத்து எடுத்து வைக்க முடியாது. இதே மாரி தான் அப்துல் நான் ஃபன் ஸ்பேஸ் போட்டிருந்தப்போ, ஃபன் ஸ்பேஸ்ல வந்து அவர் என்னென்னமோ பேசிட்டு, நீ இங்க இருந்த ஃபாலோவர்ஸ நீ கெயின் பண்றதுக்காக இந்த ஸ்பேஸ போடுறேன்றாரு. ஃபன் ஸ்பேஸ்ன்னு போட்டுட்டேன். அங்க ஃபன்னு வேணும்னு தேடி வருவாங்க. இல்ல லாஃபிர் போட்டிருக்கான். சரி லாஃபிர் வந்தா அங்க ஃபன் இருக்கும்னு நெனைப்பாங்க போல. இல்ல அந்த மாரி ஏதாச்சும் விரும்பி வந்து பேசியிருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் அவருக்கு அதனால அங்க வந்து கூட்டம் கூட்டுறது அவருக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு புரியவே இல்ல. அவரு முத்துக்குமரனுக்காக ஒரு ஸ்பேஸ் போடுறாரு. அவரு போட்டும். எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுல? நான் முத்துக்குமரன்ங்கிற அந்த டேக்க நான் யூஸ் பண்றேன்னா, நீங்க கேளுங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. நான் எங்கேயுமே அந்த டேக்க யூஸ் பண்ணல. நீங்க ஒரு ஒரு ஸ்பேஸ் ரன் ஆகும்போது நான் இன்னொரு ஸ்பேஸ் போடவே கிடையாது. தயவு செஞ்சு முடிச்சிருங்க. நான் இதான் லாஸ்ட் வார்னிங்கா சொல்றேன் அப்துல். இதே கடைசி வார்னிங்கா இருக்கட்டும். அவர்கிட்ட நீங்க உங்களுக்கு ஒரு வேள கன்வே பண்ண நெனச்சீங்கன்னா மட்டும் நீங்க சொல்லிருங்க.
இந்த வேலையை இதோட நிறுத்திக்க சொல்லுங்க. பர்சனலா வந்து பர்சனல் வெஞ்சன்ஸா இருந்தா நேரடியா வந்து பேச சொல்லுங்க. இந்த வேலையை பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. இதை மட்டும் இங்க மட்டும் பார்க்கல, வாட்ஸ்அப் குரூப்ல முத்துக்குமரன் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப் வச்சிருக்காரு, வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்லயும் போய் என்னை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா அப்துல்? இது இங்கேயும் இடத்துல அடுத்து நம்ம ஒரு முத்துக்குமரன் ஆர்மின்னு ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்கோம். அந்த அந்த ஸ்பேஸ்லயும் வந்து அவர் தப்பு தப்பா பேசியிருக்காரு. ஸோ இது அவர் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரு அப்துல், எனக்கு எகென்ஸ்டா. அவர் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்கிட்ட என்ன முரண்பாடு இருக்கோ, அதை நேரடியா வந்து பேச சொல்லுங்க. நான் நேரடியா பேச தயாரா இருக்கேன். ஈவன் ரெக்கார்டட் ஸ்பேஸோட எனக்கு பிரச்சனையே கிடையாது. எப்ப வேணா வந்து பேச சொல்லுங்க. 1 to 1 நான் பேச தயார். நான் பண்ணது தப்பு எங்க லாஃபின் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்ல சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் கையை தூக்கிட்டு நான் தப்பு பண்ணேங்கிற ஒத்துக்கிற எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்துல். எனக்கு தப்புன்னு தெரிஞ்சா தப்பு தான் அப்துல். அவர் அதை வந்து அதை கண்டினியூஸா அவர் பண்றாரு. நீங்க தயவு செஞ்சு போய் சொல்லிருங்க. நான் இதோட இந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்ல வேற யாராவது இந்த கருத்தை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசுங்க. ஆனா இது எங்க 2 பேத்துக்குள்ள பர்சனல் இது. உங்க யாருக்கும் பேக் ஸ்டோரி தெரியலனா நீங்க இதை பத்தி கமெண்ட் பண்ண வேணாம். நான் அது மட்டும் தான் உங்கள்ட்ட சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேக் ஸ்டோரி நடந்திருக்கு. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வாட்ஸ்அப்ல அவர் குரூப்ல பேசினதா இருக்கட்டும், இல்ல இந்த பர்சனலா ட்விட்டரோட குரூப்ல அவர் பேசினதா இருக்கட்டும், உங்க யாருக்குமே தெரியாது. சோ எங்க சரி ப்ரோ, 2 பேத்துக்குள்ள லாஃபின் அவர் ப்ரோ, என்னெல்லாம் ரியாக்ட் ஒன்னே பண்ணிருக்காருன்னு உங்க ஒண்ணு யாருக்குமே தெரியாது. இரு ப்ரோ, சொல்லுங்க முடிச்சிருவோம் உதயா, ப்ரோ. சொல்லுங்க. இல்ல முடிச்சிருவோம். இப்ப அவர் உங்ககிட்ட ஏதோ பேசியிருக்காரு, அது பிரைவேட், அதை முடிச்சிருவோம். அவரை பத்தி இங்க பேசி அது அப்படி தேவையில்ல, விட்டுருங்க. உதயா போய் அனானிமஸ்ல உட்காந்துருக்காரு. உதயா சரி அனானிமஸ்ல உட்காந்துட்டு கேட்டு வந்து இருக்கட்டும், பேசுறாரு. விட்டுருங்க. ஒருவேளை அவர் அது இருக்கட்டும். இது ஏன் இது உனக்கு இருக்கட்டும், அவர் இருந்துட்டு போட்டோம். ஐயா தில்லி இல்லாம ஏங்க ஐயா பேசணும் அட ஒருத்தர்? இல்ல இந்த புரியலையா? பேரு இப்பதான் ஆட்ட தில்லி இல்ல, விடுறது. இப்ப விட்டுருங்க. நீதான் கண்ணியமே. ஆமா இந்த பேரு லாஸ்ட் சரி இருக்கு. அப்துல், இப்ப நான் நீதான் கேட்கறேன் சொன்ன இருங்க அப்துல். கண்ணியம் அது நான் இதுன்னு. வாயெல்லாம் விடல எங்க அப்துல், போயிடுச்சு இந்த நான் டைரக்டா கண்ணியம்? உங்ககிட்ட கேட்கறேன். இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசின போது கேளுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிடுறீங்க. போயிட்டு அனானிமஸ்ல உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு திரும்ப நான் என்ன பேச விட்டுட்டு நான் ஏதாவது வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து நீங்க பேசுறீங்க. இது சரியா? இது இது தில்லி இருக்கிறவன் பண்ற ஒண்ணா? நீங்க சொல்லுங்க. சரி இதுக்கு நான் ப்ரோ, என்ன பேர் தில்லி வைக்கணும்? இல்ல ப்ரோ, விட்டுரு ப்ரோ. இப்ப அவருக்கு தில்லி இல்ல, விட்டுரு. இப்ப அதை எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்னு நான் நான் கேக்குறேன். ஐயா என்ன ஷோ ஆஃப் பண்றாரு, என்ன வந்து பிராண்ட் பண்றாரு, இப்ப என்ன வந்து நீங்க அந்த இடத்துல. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன். இப்ப வந்து விஜய் ப்ரோ இப்படித்தான்னு நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்ல வாரீங்க, அதானே கருத்து? அத அவரே சொல்லிக்கிட்டாருன்றேன், நான் இல்ல, சொல்லல. அதுதானே சொல்ல வாரீங்க. எனக்கு புரியுது, எனக்கு அது புரியுது. இல்ல அதைத்தானே உதயா, சொல்ல இப்ப நீ வாரீங்க. உதயா அந்த ஸ்பேஸ்ல என்ன அழுதுட்டு அவங்க ரோஷினி போனப்போ நான் பேசிட்டு இருந்தேன். நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கட் பண்ணாங்க அந்த ஸ்பேஸ். எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி முடிஞ்சிருதுங்களா அந்த இடத்துல. நான் அதாவது என் இப்ப கருத்தை நான் ரோஷினி விடு, பண்ணதுக்காக இப்ப அந்த நீங்க இவரை டாபிக் விடு. பண்ணலான்றீங்களா? அதுக்கு காரணமே இவர்தான் அது அப்துல். முடிஞ்சிருச்சு. அது இப்ப இங்க வரக்கூடாது. அப்துல் அது எப்படி அவங்க அப்துல் முடியும்? இல்லாம அவங்க பேச வேண்டாம். இப்ப அப்துல் அதுதான் அதுக்குதான் நான் இந்த ஸ்பேஸே அவங்க போட்டேன். படிச்சு அவர் அவங்க அந்த ஸ்பேஸ்ல அந்த பேசல பண்ணதுனாலதான். உனக்கு என்ன இல்ல சொன்னாங்க? என் பேரை இழுக்காதீங்கன்னு சொல்லும் போது இப்ப நீ இல்ல அகைன் அகைன் நான் இழுக்கிற அவங்கள மாதிரி யூஸ் இருக்குது. பண்ணல. நான் இப்ப அவங்கள சொல்லவே இல்லை. அந்த இடத்துல எனக்கு நடந்ததை நான் சொல்றேன். நான் ரொம்ப கூனி குறுகி நின்னேன். ஏன்னா நான் அந்த தப்பே அதாவது பண்ணாம தப்பு நான் பேசினது திருப்பி சொல்றேன். ஒருத்தர். நான் திருப்பி இரு ஒரே ப்ரோ, நிமிஷம் நான் பேசி நான் முடிச்சிடறேன். திருப்பி ஒரே நிமிஷம் நான் திருப்பி ஒன்னே இதே நிமிஷம் வேர்ட்ஸ் சொல்லிடுறேன். நான் எனக்கு சொல்றேன். என்ன பிரச்சனைங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல பேசினது ஒருத்தர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை பத்தி பேசுறாரு. அந்த அட்ரஸ் பண்ணி பேசினாலும் தப்பு தான், இல்ல அட்ரஸ் பண்ணாம அந்த அவர் பேரை அட்ரஸ் பண்ணாம பேசினாலும் தப்பு தான். அந்த கருத்து தப்பு. அந்த கருத்தை எதிர்த்து அந்த சம்பந்தப்பட்டவங்க வந்து எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. முடிச்சிடுறேன். சோ அந்த இடத்துல நான் யாரை பத்தி பேசுனீங்கன்னு நான் கேட்டது எனக்கு தப்பு. நான் அது கேட்டிருக்க கூடாது. நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டேன். அது முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த கருத்தை லாஃபிர் ஆதரிக்கிறாரு. அவங்கள பத்தி அவர் பேசின கருத்தை லாஃபிர் ஆதரிக்கிறாருங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, அது நான் ஒருபோதும் பண்ணல. நான் ஈவன் அந்த இடத்துல சிரிக்க கூட கிடையாது. அவங்க என்ன பேசினாருன்னே எனக்கு தெரியாது. அவர் ரொம்ப நார்மலா பேசின மாதிரி இருந்துச்சு. எனக்கு சிரிப்பு கூட வரல அந்த இடத்துல. நான் சிரிக்கவும் கிடையாது அவங்க பேசினது. ஏன்னா நான் அந்த வீடியோவே பார்க்கல. அந்த வீடியோவை மேற்கோள் காட்டி தான் அவரு இந்த 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 சம்மந்தப்பட்டவங்க இப்படி பேசினாங்கன்னு சொன்னாரு. சரி இப்படி இருக்கு, நான் நினைவுக்கு வராங்கன்னு சொன்னாரு. ஓகேவா? அந்த கருத்துக்கு எனக்கு சுத்தமா எனக்கு வந்து நான் அந்த அந்த வீடியோவே நான் பார்க்காம நான் அந்த கருத்துக்கு நான் உடன்படவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு காலைல தான் நான் அந்த வீடியோவே பார்த்தேன். ஓகே, ஒரு இடத்துல அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க. ஓகே, நான் போய் சாரி கேட்டுருவோம், சாரி கேட்டேன். முடிஞ்சிருச்சுங்களா? அவங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இது சம்மந்தமே இல்லாம இந்த கருத்துக்கு லாஃபிர் தான் பொறுப்பு. லாஃபிர் அதை முட்டு கொடுக்குறாரு. லாஃபிர் அதை வந்து அலோ பண்றாரு. லாஃபிர் அதை வந்து ஃபன் பண்ணி சிரிச்சாரு. இப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தப்பா பார்க்குறேன் அப்துல். நான் அது விளையாட்டா இருந்த வரைக்கும் நான் உங்க கூட சரி சேர்ந்து ப்ரோ, சிரிச்சேன். அதெல்லாம் நானும் பேசி பார்த்தீங்க. முடிச்சாச்சுல. அதான் அது ரோஷினி இருக்கும்போதே பேசி முடிச்சாச்சு. முடியலையே. இவர் தான் வந்து ஐயா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்க என்கிட்ட பேச கூட எனக்கு வாய்ப்பு தரல அந்த ஸ்பேஸ்ல. நீங்க பேச இப்ப வேணாம் யார் லாஃபிர், அந்த நீங்க பேச நரேட்டிவ கூட நான் பிலீவ் பண்ணா விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. நம்புறீங்க? இல்ல இப்ப அந்த நரேட்டிவ இப்ப யாரு பிலீவ் பண்ணா, யாருக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு இதை பேசிட்டே இருக்கீங்க? இல்ல எனக்கு இல்ல புரியல. உதயா, எதுக்கு பேசணும்? ஒரு நிமிஷம் உதயா. இது இங்கேயே முடியாது உதயா. இது இங்கேயே முடியாது. இதுக்கு இன்னொரு தடவை வருவாரு. இந்த வேலையை பார்ப்பாரு. நான் எங்கெல்லாம் ஆஃபீஸ் சவுண்ட் கேட்டுச்சோ, யாரெல்லாம் ஆஃபீஸ் அட்ரஸ் பண்ணாங்களோ அங்கெல்லாம் அவர் வந்து தம்ஸ் டவுன் போட்டுட்டு இருந்தாரு. நீங்க கவனிச்சீங்களா உதயா? அப்துல் கவனிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை அவர் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாரு. அதை ஏன் பண்ணணும்?
என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் நானும் சொல்லு. ஏன் கவனிக்கிறேன், பண்ணல? நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கிளியரா சொல்லி இரு அப்துல் ஒன்னே ஒண்ணு. இப்ப உங்களுக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அவர் உங்களை பத்தி ஒண்ணு சொல்லிட்டாரு, அது தப்பாவே இருக்கட்டும், அது 2 பேரும் தனியா பேசிக்கிங்க, இல்லாட்டி தனியா பாத்தீங்க. அதே இப்படி ஒரு ஸ்பேஸ் போட்டு இத இப்ப மோகனாவை அவர் ஏதோ சொல்லி அவர் பேசுனதும் தப்புதான். இங்க அவர் அப்படி பேச வேண்டிய அவசியமும் இல்ல, அவர் பேசுனதும் தப்புதான். அண்ட் பேச விட்டுட்டு நீங்க பாத்துட்டு இருந்தீங்க பாருங்க. உதயா அவர் நான் பேசட்டும், நான் இதான் அவர் சொல்றேன், இந்த பேசுறதை ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் அதுக்கான பண்றேன் தானே அப்படின்னு உதயா. சொன்னீங்கல்ல. ஐயோ நீங்க பேச விட்டுட்டு ஆஹா, பாக்குறது எனக்கு அது புரியல. தப்பு ப்ரோ. இல்ல அது தப்பு. இல்ல ஒரு ஹோஸ்டா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணுமே தவிர, இவர் இப்படித்தான், இவரை நான் உதயா எக்ஸ்ப்ளோர் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை வளர்த்து விடுறது இருக்குல்ல, அது இன்னுமே தப்பா இருக்கு. அது பண்ணாதீங்கன்றதான் சரி என்னுடைய உதயா, கருத்து. நான் அதை மத்தபடி எப்படி எந்த பாக்குறேன்னா பிரச்சனையுமே இல்ல. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அவரு ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டாரு, அதுக்கான ரியாக்ஷன் வரதானே செய்யும், அதை அவர் அனுமதிச்சு தானே ஆகணும். அது அவர் அதை பண்ண தப்புன்னு அவர் உணர்ந்தாதான் அடுத்த பண்ண மாட்டாரு. ஒரு ஆக்ஷன் பண்ணிடுறாரு, அதை பண்ணிட்டு ஓடிடுறாருன்னா அப்ப அதோட ரியாக்ஷன் அவர் அனுபவிக்காம விட்டோம்னா எப்படி திரும்ப திரும்ப தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு இதே ஃபன் ஸ்பேஸ்ல லாஃபீரை பேசினப்போ லாஃபீர் அதுக்கு எதுவுமே பேசல. இன்னொரு ஸ்பேஸ் போட்டு நீங்க இப்படி பேசினது தப்பு விஜய் நான் சொல்லவே இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பே நான் உருவாக்கிக்கல. ஏன்னா அது வேற மாதிரி போகுது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஃபேண்டமை ரெண்டா பிரிக்கிற மாதிரி, பிளவுபடுத்துற மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் நானே என் மேல குற்றத்தை வச்சுக்கிட்டு நானே சரி ரைட்டு இதை விட்டுரு, அவர் அப்படிதான் போல அப்படின்னு நான் கடந்து போயிட்டேன். இப்ப நான் அங்க கடந்து போனதோட விளைவு தான் இங்க வந்து என்ன பர்சனலா, இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு நரேட்டிவ் எப்படி செட் பண்ணப்படுதுன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ப்ரொஃபஷனை நீ எதிர்க்கிற, புரியுதா? நீ எதிர்க்கிற, நீ இதை வந்து காமெடியாக்குற, அவங்களுடைய தொழில் அது, அதுக்கு அவங்க நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க, அந்த உழைப்பை நீ கேவலமா பாக்குற அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, அது ரொம்ப 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 அதை நான் தூக்கி சுமக்க முடியாது உதயா. நீ இப்ப இது நான் எதை சுமந்தேன்னா, நான் ஆல்ரெடி ஒன்று சுமந்தேன். எதை சுமந்தேன்னா, அவர் நீ இந்த ஃபாலோவர்ஸை நீ கெயின் பண்றதுக்காக ஸ்பேஸ் போடுறேன்னு சொன்னதை நான் சுமந்துக்கிறேன். ஓகே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு அது நான் காலத்துல நான் சுமந்துக்கிறேன். அதை நான் வந்து இறக்கி வைக்காம எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நரேட்டிவ் இருக்குல்ல, இந்த டேக் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தோணுது உதயா. நான் அப்படி கிடையாது. நான் யாருக்கு நடந்தாலும் அது தப்பு தான். சரிடா, சரி சரிங்களா உதயா? இரு. இப்ப நீங்க நான் சொல்ல வர்றது அது என்னன்னா, எனக்கு அந்த இதை சமயத்துல ரோஷினி கிட்ட ஆதரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கரெக்டா எல்லாரும். அதை சொல்லியாச்சு. சொல்லுங்க. ரோஷினிக்குமே புரிஞ்சிருக்கும். இது ஏன் திருப்பி பேசணும்? ஒருவேளை பிரச்சனையா இருந்தா 2 பேரும் தனிப்பட்ட ரீதியில பேசிங்க. ஒரு சரி பப்ளிக் உதயா, ஸ்பேஸ்ல நான் ஒண்ணு வந்து கேட்கறேன். சரி நான் அவரை ஒண்ணே நான் ஒண்ணு கேட்கறேன். இதை நான் முடிக்கணும்னு ஆஹ் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இதை முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கறேன். இதுக்கு மேல விஜய் இதை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களால தெரியாது. ஒருவேளை விஜய் இதை உங்களால பண்ணா வேர்ட் கொடுக்க இரு முடியுமா? விஜய் இல்ல உங்களால இந்த வேர்ட் கொடுக்க முடியுமா? இருங்க நான் பண்ண ஒன்னே மாட்டாருன்னு. ஒண்ணு சொல்லி, இப்ப விஜய் இதை இரியா, இப்ப விஜய் இதை பண்ணான்னா விஜய்கிட்ட போய் சொல்லுவோம். உங்களுக்கு லாபீர் மேல பிரச்சனை இருந்தா லாபீர் கூட தனியா பேசிக்கிங்க. ஸ்பேஸ் போட்டு லாபீர் பத்தி பேசக்கூடாது. அதே மாதிரிதான் லாபீருக்குமே விஜய் மேல தனிப்பட்ட பிரச்சனை இருந்தா 2 பேரும் தனியா பேசிக்க முடியும். ஸ்பேஸ்ல வந்து இப்படி பேசக்கூடாது. அது தப்பு. புரியுதா? 2 பேருக்குமே அதேதான். அவரை நீங்க அவரை நீங்க வெளியில கொண்டு வரேன், இவரை நீங்க வெளியில கொண்டு வரேன், 2 பேரும் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து பேசுறது நல்லா இல்ல. அண்ட் என்ன சொல்றது, பழைய விஷயங்களை இன்னும் கலர்ற மாதிரி இருக்கு. அது முடிச்சாச்சுல்ல, எதுக்கு கலரணும்? இல்ல விட்டுருங்க. ஏன் கிளறோம்னா, அவர் அங்கங்க ஒண்ணு பண்ணிட்டு வராரு. இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவர் கான்சியஸா ரொம்ப சரியா வாலண்டியரா வாண்டடா விடியா பண்றாருன்றேன் உதயா. கார்த்தி, அவருக்கு இதே வேற தைரியமா ஒருத்தர் இதை நேருக்கு ஸ்பேஸ் நேரா போட்டு மோதுறதுக்கு முடியாம பின்னாடி இருந்து இந்த வேலையை பாக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இப்ப சேர்ந்து இந்த இடத்துல பேசுனீங்கன்னா அது லாஃபீர் வேற. முத்து ஃபேனா அவர் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. திரும்ப வந்து முத்து ஃபேனா ஏன் அடையாளப்படுத்தணும் லாஃபீரை? எனக்கு புரியல. நான் இங்க எங்கேயுமே அந்த டேக்க போட்டு சுத்தல. ஓகேவா? நான் எப்பயோ கடந்து வந்துட்டேன். எனக்கு அவர் அந்த பிக் பாஸை பார்த்தேன். பிக் பாஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு நபர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் உழைப்பு போட்டார். முழுக்க நான் சொல்றேன், இந்த ஃபேண்டமோ, இந்த ஸ்பேஸோ, நீங்க போடுற மீம்ஸோ, நீங்க போடுற வீடியோஸ் எல்லாம் அவரை ஜெயிக்க வைக்கல. அவரு உழைப்பு போட்டிருக்காரு. சம்பந்தப்பட்ட நபர், அந்த பிக் பாஸ்குள்ள விளையாண்ட ஒரு நபர், அவரோட வெற்றிக்காக அவர் நிறைய உழைப்பு போட்டிருக்காரு. அந்த உழைப்பா அவர் ஜெயிச்சிட்டாரு. யாருமே அவர் இல்லைன்னு ஜெயிக்கிறதுக்கு அவர் தான் சொல்லலையே. காரணம். அது யாரு இப்ப இல்ல யாரும் இது இல்லைன்னு இங்க வந்து சொல்லலையே. இல்ல அப்துல், இது எப்படி முடியுதுன்னா, இந்த நம்ம பேசினா இது பர்சனல் ஃபேண்டம் வந்து இந்த கிரெடிட்ஸை வாங்கிக்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. புரியுதா அப்துல்? அப்படிங்கும்போது நீங்க எனக்கு என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க இப்ப அப்துல். இது ரொம்ப யார் ரொம்ப அப்படி தப்பு சொன்னது? அப்துல். இப்ப யார் அப்படி இது சொன்னது? யார் சொல்லியிருந்தாலும் இல்ல இப்ப தப்புன்றேன். யார் அப்படி இது யார் சொன்னது? சொல்லியிருந்தாலும் தப்பு உதயா. யார் அது சொன்னது ஃபர்ஸ்டா? சொல்லலையா? சொல்லாம எப்படி சொன்னாலும் தப்புதானா? அது நான் புரியலையே. இல்ல நான் இப்ப அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் சொன்னேன்னா வச்சுக்கோங்க அப்துல், இது பர்சனலா நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு நான் இப்ப இது வரைக்குமே சொல்றேன், நான் சம்பந்தப்பட்ட நபரோட பேரை எடுக்க விரும்பலைங்க. இந்த ஸ்பேஸ் வந்து நான் அதுக்கானது கிடையாது. நீங்க அதுக்கான ஒரு ஸ்பேஸ் போடுங்க. நான் அதுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு தேவைன்னா நான் சொல்றேன். இல்ல பர்சனலா தேவைனாலும் பர்சனலா வந்து நான் சொல்றேன். இது அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. ஓகேவா? நான் இங்க எந்த நரேட்டிவ் செட் பண்ண நான் விரும்பல. அதை நான் செட் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. இது என்ன முழுக்க இந்த ஸ்பேஸ் எனக்கானது. ஏன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ்ல சரி பேச இருங்க. வாய்ப்பு அப்ப இப்ப கொடுக்கல. நான் அப்ப பேசணும்னு நினைச்சதெல்லாம் இங்க நான் சரி பேசணும்னு ஓகே நினைச்சேன், நான் பேசினேன். அவ்வளவுதான். உங்களுக்கு சரியா நீங்க இது இருங்க. என்ன அப்ப வேணா இப்ப என்ன நினைச்சிட்டு சொல்ல போங்க. எனக்கு வரீங்கன்னா, பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு சரிடா ஏன் சரி ப்ரோ, சரி இரு. சொல்லுங்க. அப்ப இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, முத்துக்குமார் ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு சுத்துறாரு அப்படின்னு சொல்றீங்களா?
நான் யாரையுமே நான் சொல்லல. நீங்க அதை இங்க பேசவே வேணாம் உதயா. நம்ம அதை இல்ல வேற ஸ்பேஸ்ல சொல்ல பேசிக்கலாம். வரது அப்படிதான் இருக்கு. இல்ல நான் அப்படி யாரோ முத்துக்குமரன்ங்கிற சொல்லிட்டு வார்த்தையை கூட நான் சுத்துறாங்க உபயோகிக்க அப்படின்னு விரும்பல. சொல்றீங்களா? இது அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. இது முழுக்க பர்சனல் ஸ்பேஸ், நான் என்னோட ஓப்பனா ஸ்பேஸ். கேக்குறேன். நான் இதை விட ஓப்பனா கேட்க இல்ல முடியாது. உதயா, நீங்க கேளுங்க உதயா, நான் எனக்கு அது கேட்கறது பிரச்சனை ஒண்ணே இல்ல. ஒண்ணுதான். எனக்கு அது நீங்க கேளுங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா இங்க கேட்க வேணாம். நான் பர்சனலா வந்து கூட நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். இல்ல நீங்க வேணா ஒரு ஸ்பேஸ் போடுங்க, நான் அதுக்கு முத்துக்குமரன் ஸ்பேஸ்க்காக ஒரு ஸ்பேஸ் போடுங்க, நான் வந்து பேசுறேன். இங்க வேணாம். இது அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. இது லாஃபிற்கான ஸ்பேஸ். சரி, அப்ப இதை லாஃபிற்காக க்ளோஸ் லாஃபிர் பண்ணிடுவோம். பேசணும்னு அப்துல் நினைச்சா நான் பேசுவேன். முடிச்சிருவோம். அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ்ல எனக்கு பேச சரி, வாய்ப்பு ஓகே கொடுக்க ஓகே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால இங்க வந்து நான் தனியா நான் பேசினேன், அவ்வளவுதான். ஓகேவா? சரி ஓகே. பட் ஆனா பர்சனல் பிரச்சனையே இப்படி பப்ளிக்ல யாருமே இது பேசாதீங்க. இது யாரா இருந்தாலுமே பப்ளிக் கொண்டு வந்திருக்க கூடாது உதயா. ஃபைட் இத பப்ளிக் கொண்டு வந்திருக்க கூடாது. சரி, அவர் கொண்டு வந்தா அது ஸ்டாப் பண்ணணும், நாம கொண்டு வந்தாலும் ஸ்டாப் பண்ணணும். ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணுங்க. ஆக்ஷனுக்கு நல்லா ரியாக்ஷன் இல்லைன்னு பண்ணு, தான் சொல்றேன். அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஐயோ, ரியாக்ஷன் இருக்கு. அவர் ஆக்ஷன் இதை பண்ணாரு, விட அதுக்கு சொல்ல ரியாக்ஷன் முடியாதுயா. அனுபவிக்கிறார், அவ்வளவுதான். சரி, அனுபவிச்சுட்டு போட்டோம். முடிச்சிருவோம். அப்துல் வெளியில வா, நீங்க முடிச்சிருவோம். இதோட முடிச்சிடும் சொல்லிட்டு இதோட போங்க. பேச இதே இன்னொரு ஸ்பேஸ்ல நடந்துச்சுன்னா நீங்க 2 பேர் பொறுப்பேத்துக்குவீங்களா? அதை மட்டும் பதில் சொல்லுங்க. ஓவரா பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நானே ஸ்பேஸ் போட்டு லாஃபீர் எப்படின்னு நான் பேசுவேன். சரியா? நான் தயவு செஞ்சு ஓவரா பண்ணுங்கன்றேன். யாருமே இப்போ பேசக்கூடாதீங்க. உங்களுக்கு இல்ல, நான் ஏன்னா நான் வந்து விஜய் கிட்ட எனக்கு ஒரு பர்சனல் பிரச்சனை இருக்கு. நான் விஜய் கிட்ட நான் பேசுறேன். புரியல, எல்லாரும் அப்படி பேச மாட்டாங்களா பேரு? நீங்க சொல்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அதை நான் இப்ப உதயா நானும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் காமிக்கும். இப்ப அவர் பண்ணிட்டாரு, இப்ப நம்மளும் அதையும் பண்ணானா இப்ப அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? இவனும் அதான் பண்றான், அவனும் அதான் பண்றான், அப்படின்னா போகுமே தவிர இந்த மாதிரி ஒரு நல்ல இப்ப வந்து நீ அவன் பண்ணிட்டான்ப்பா, இவர் வந்து பாரு அவர் பண்ணாலும் இவன் வந்து தன்னை ஒரு இதா பண்ணியிருக்கான், பண்ணாம அமைதியா இருக்கான்ற ஒரு நேம் வரும். புரியுதுங்களா? அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டிருக்கு? அவன் பண்ணா நீங்களும் பண்ணணும் ஒரு அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லுவேன். சரி ஓகே அப்துல், சரி இதை முடிச்சிருவோம். இந்த ஸ்பேஸை எனக்கு ஓகேங்களா? எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உங்கள் வேர்ட்ஸை நான் நம்புகிறேன். நான் அது இனிமேல் பண்ண மாட்டேன்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ணதுனால நான் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொன்று எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அங்கே வாய்ப்பு கிடைக்காதனால இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ சிம்பிள் அப்துல், முடிஞ்சிருச்சு. அவர் வேணும்னா திரும்ப அவர் என்ன பேசணும் வேணாலும் இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ரெக்கார்டர் ஸ்பேஸ் போட்டுனாலும் பேசட்டும். நான் எல்லாத்துக்கும் தயார் நான் சொல்லிக்கிறேன். இல்லை ஃபோன் பண்ணி பேசினாலும் பேசுங்க. இல்லை நீங்கள் கான்ஃபரன்ஸ் போட்டு அன்னைக்கு அப்துல் நம்ம பேசின மாதிரி பேசினாலும் எனக்கு